program that help to manage critical functions of operating system. Example, addition or detection of users. Obviously, this utility should not be accessible to a general user, and use these access to utilities should be restricted to controlled and logged. என்ன அப்படின்னா, இப்ப நான் உள்ள வந்த பிறகு ஓகே, இந்த யூசருக்கு நான் ரீட் ஒன்லி கொடுத்துருக்கேன், இந்த யூசருக்கு ரீடும் ரைட்டும் கொடுத்துருக்கேன், இந்த யூசருக்கு ரீடும் ரைட்டும் மாடிஃபிகேஷனும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு இல்லையா? இந்த லிஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிய யார் வேணா பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த கன்சர்ன் பர்சன் மட்டும்தான் பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுதான் சிஸ்டம் யூட்டிலிட்டியை கரெக்டா லாகின். என்னடா ஒருத்தனா டக்குன்னு சத்தத்தோட வந்துட்டு இருக்கீங்க? That is what called as a system utilities and program that help to manage critical functions of operating system, addition, deletion of users. இப்போ ஒரு யூசரை புதுசா கிரியேட் பண்றது, இல்ல ஒரு யூசரை வேண்டாம் அப்படின்னு டெலீட் பண்றது, ரிமூவ் பண்றது எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த லிஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸை எல்லாரும் பாக்குற மாதிரி வைக்கக்கூடாது. அது யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்க மட்டும் வியூ பண்ற மாதிரி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா எல்லாருக்கும் என்ன தெரிய ஆரம்பிச்சிடும், ஓ இந்த யூசரை போய் நம்ம இப்படி டெலீட் பண்ணலாமா, இந்த யூசர் புது யூசரை போய் இப்படி கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சா அந்த இடத்துல சேஃப்டி மெஷர் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். That is what called as a use of system utilities. Duress alarm to safeguard users. என்ன சொல்றோம்? If users are forced to execute some instruction under threat, the system should provide the means to alert the authorities. நீங்க சும்மா மேனுவலா சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேனேஜர் ரூம்குள்ள ஒரு அலாரம் இருக்கும். அந்த அலாரம் பிரஸ் பண்ணாருன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அலாரம் சிக்னல் போகும். இந்த மாதிரி பேங்க்ல ராபரிஸ் பூந்துட்டாங்க, இல்ல பேங்க்ல பிரச்சனை இருக்கு. சும்மா சினிமா அந்த சீனை வச்சிருப்போம். அவர் காலே, ஏன்னா அவர் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு இப்படி கை தூக்குனாருன்னா உடனே காலில் பிரஸ் பண்ணிடுவாரு பெல்ல, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி இது ஒரு அலாரம் சிஸ்டம். இது ஒரு அலாரம் சிஸ்டம். அந்த மாதிரி டியூரஸ். ஃபர்ஸ்ட் டியூரஸ்னா என்ன மீனிங் இங்கிலீஷ்ல? pressure, force, pressure or force அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம்? duress alarm to safeguard users. இப்ப users are forced to execute some instruction under threat. உன்னை யாரா பயமுறுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, இது மாதிரி நீ செஞ்சுதான் ஆகணும், நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சிஸ்டம்ல பயன்படுத்துற மாதிரி இருந்தா, the system should provide means to alert the authorities. உடனே அந்த சிஸ்டம் என்ன பண்ணணும், என்ன ஒருத்தவங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள போறீங்க, you have to accept this அப்படின்னு சொல்லுது. அக்செப்ட் பண்ணலன்னா அதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லாம. இப்ப எவ்வளவு பேர் என்ன சொல்றாங்க, மிரட்டி கையெழுத்து போடு, இல்லைன்னா உன்னை சுட்டுடுவேன், இல்லைன்னா உன்னை காலி பண்ணிடுவேன், இல்லைன்னா உன்னை கடத்திடுவேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள எதனால ஒரு யூசருக்கு ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ, பயமுறுத்தி இதுதான் நீ செஞ்சாவணும் வருதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க, இதை நான் செய்யற சிச்சுவேஷன் வந்திருக்குன்ற அலாரம் ஒரு கன்சர்ன் அத்தாரிட்டிஸ்க்கு தானாவே சிக்னலா பாஸ் ஆகும். இது ஒரு கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம். டெர்மினல் டைம் அவுட் சிஸ்டம். வாட் இஸ் அ டெர்மினல் டைம் அவுட் சிஸ்டம்னா, உங்களுக்கு இது நீங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்க சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டம் ஓபன் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால வீட்டுல உட்காந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, லாகின் பண்றீங்க, உங்க கம்பெனி வெப்சைட்ல போறீங்களோ, இல்ல கிளைண்ட் அம்மா இது எனக்கு ஆக்சுவலா பேக் பெயின் ரெண்டுனால உட்காரவோ நிக்கவோ முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, கிளாஸ் கேன்சல் பண்றாமான்னு பார்த்தேன், சரி வீட்டுல இருந்து அம்மா ஐயோ வீட்டுல இருந்து எடுக்க போறோம்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியா உட்காந்துட்டேன். ஓகேவா, சரி பரவாயில்ல. இப்போ உங்க கிளைண்டோட டேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே சமயம் உங்க நெட் பேங்கிங் பாக்குறீங்க, ஓகேவா? இப்ப நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பேங்க் பேலன்ஸ், நமக்கு ஒரு சேலரி வந்துச்சா, இல்ல நாளைக்கு ஊருக்கு போக போறமே ஆபீஸ்ல டெபாசிட் பண்ணாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு ஓபன் பண்ணீங்க, அதோட அதை மறந்து போயிட்டீங்க. பட் உங்க கிளைண்டோட வெப்சைட் குள்ள போயிட்டு ஆடிட்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஆபீஸோட வெப்சைட்ல போயிட்டு ஜிமெயில்ல ஏதோ பார்த்துட்டே இருக்கீங்க வச்சுங்க. நீங்க ரொம்ப நேரமா உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் நீ கண்டுக்காம இருந்தா என்ன ஆகும்னா, தானாவே லாக் ஆஃப் ஆயிடும். நோட் பண்ணீங்கன்னா தெரியும், தானாவே என்ன ஆகும்னா உங்க நெட் பேங்கிங் தானாவே லாக் ஆஃப் ஆயிடும். திரும்பி நீ டேப் பிரஸ் பண்ணி என்ன சொல்லணும், ஆல்ரெடி லாக் அவுட் டைம் அவுட் அப்படின்னு. இது டைம் அவுட் சிஸ்டம்.
இது வந்து ப்ரோக்ராம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் சம்பந்தம். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னது. உங்க ப்ரோக்ராம் என்ன ஆகுன்னா கண்டினியூஸா நீங்க நெட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணும். ஒரு 5 நிமிஷம் நீங்க உங்க நெட் பேங்கிங் ஒர்க் பண்ணல, இல்ல ஒரு 10 நிமிஷம் நெட் பேங்கிங் ஒர்க் பண்ணவே இல்லைன்னு சொன்னா தானாவே நெட் பேங்கிங் என்ன ஆகும், எக்ஸிட் ஆயிடும், அதுவே க்ளோஸ் ஆயிடும். ஆனா இதே உங்க ஜிமெயிலோ யாஹூ மெயிலோ பாத்தீங்கன்னா அது மாதிரி எக்ஸிட் ஆகவே ஆகாது அன்லஸ் நீ லாக் அவுட் கொடுத்தாதான். ஏன்னா ஒரு இமெயில் அப்ளிகேஷன்ல ரிஸ்க் ரொம்ப கம்மி, ஒரு நெட் பேங்கிங்ல ரிஸ்க் ரொம்ப அதிகம். இது வந்து ப்ரோக்ராம்லேயே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு லாக் ஆஃப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா இப்ப நீங்க உங்க ஆஃபீஸ்ல சிஸ்டம் ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற முக்கியமான ஒரு ஏதோ சம் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிளைண்ட்டுக்காக திடீர்னு உங்க பிரின்சிபல் கூப்பிடுறாரு ஒரு மீட்டிங்க்கு, வாங்க ஒரு 10 நிமிஷம் அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒர்க் அசைன் பண்ண போறேன். நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ சிஸ்டம் லாக் ஆஃப் பண்ண மாட்டோம். ஐயோ பாஸ் கூப்பிடுறாரு அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவோம். அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஆஃப் அன் அவர் நடந்திருக்கும். இந்த டைம்க்குள்ள அந்த சிஸ்டம் என்ன பண்ணும், அந்த ஓஎஸ் என்ன பண்ணும், நம்மள ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம இருக்காங்களே நாம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா அதுவே வந்து தானாவே என்ன ஆகும்னா லாக் ஆஃப் பண்ணி விட்டுடும் சிஸ்டம். நீயே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரும்போது சிஸ்டம் தொட்டினா பார்த்தீங்கன்னா அகைன் லாகின் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாத சிஸ்டம் அப்படியே ஐடியலாவே இருந்ததுன்னா ஈஸியா இன்னொருத்தவங்க உள்ள வந்து அது லாக் ஆஃப் ஆகல, நீ லாகின்ல இருக்கிற. என்ன கொடுமை தெரியுமா, அவன் உள்ள நினைச்சானா ஒரு பாஸ்வேர்டை மாத்தி விட்டு வெளில போயிட்டானா நீ லாக் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி லாகின் பண்ணும்போது பழைய பாஸ்வேர்டை கொடுப்ப, அது சொல்லும் பாஸ்வேர்டு இஸ் சேஞ்சுன்னு. அவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு. சரி, அவன் பாஸ்வேர்ட்லாம் மாத்தவனா, பாஸ்வேர்ட் மாத்தினா தெரிஞ்சுப்பான் யாரோ சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. நீ ஓப்பன் சிஸ்டம் வச்சுட்டு போனீங்கன்னா நீ என்ன டேட்டாவை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா காப்பி பண்ணிட்டோ இல்ல உன் சிஸ்டம்ல இருந்து ஒரு டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கோ உனக்கே தெரியாம அது சான்சஸ் இருக்கு. அது பார்க்கும் 2 minutes 3 minutes நம்ம ஒரு சிஸ்டம் யூஸே பண்ணாம இருந்தோம்னா டிபெண்ட்ஸ் அப்பான் செட்டிங். உள்ள இதெல்லாம் ஒரு செட்டிங் தான். அந்த செட்டிங் ஏற்ற மாதிரி தானாவே என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் வந்து லாக் ஆஃப் ஆயிடும். அதுக்கு பேர் தான் டெர்மினல் டைம் அவுட். Log out of the user if the terminal is inactive for a defined period. This will prevent misuse in the absence of the legitimate user. Legitimate na illegal users. Okay va? Adhe மாதிரி limitation of connection time. Define the available time slot. Do not allow any transaction beyond this time. For example, no computer access 8 p.m. to 8 a.m. on the Saturdays and Sundays. Okay va? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே ரிசர்வேஷன்ல போய் டைரக்டா டிக்கெட் புக் பண்ணி, இப்ப நம்ம வந்து எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்றோம். ஒரு சீசன்ல வந்து கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டேஷன்லயும் வந்துருச்சு. அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 7:30 8 o'clock தான் ஓப்பன் ஆகும் டெர்மினல். 7:30 போய் கியூல நிற்போம். ஒரு 5 பேர் நிற்பாங்க, நம்ம ஒரு 6 ஆளா நிற்போம். அவங்க கரெக்டா 8 மணிக்கு கிளாக், அப்படி 8 மணி வந்த கையோட தான் இந்த டெர்மினலே ஆன் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்போம், மேடம் சும்மா தானே இருக்கீங்க, ஒரு 7:45 மணி டிக்கெட் போட்டு கொடுத்துடலாம்னா இல்லைங்க, சிஸ்டமே வந்து கரெக்டா 8 மணிக்கு முன்னாடி லாகின் பண்ண முடியாது அப்படின்னு கரெக்டா சொல்லுவோம். 8 மணிக்கு தான் அந்த சிஸ்டமே ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி 8 to 8 தான் ரிசர்வேஷன். கரெக்டா அந்த 8 மணிக்கு சிஸ்டம் வந்து லாகின் பண்றதை அலோவ் பண்ணாது. ஸோ இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அன்னெசரியா அன்டைம்குள்ள யாரும் உள்ள வர முடியாது. அதே மாதிரி சாட்டர்டேஸ் சண்டேஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த இடத்துல வந்து வெளியில இருந்து யாரும் சிஸ்டம் தப்பித்தவரை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு டைமுக்கு மேல இப்போ வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடே கம்பெனியா இருந்தா சாட்டர்டே நைட் 8 o'clock என்ன ஆகும்னா சிஸ்டம் அது வந்து லாகின் ப்ரொசீஜர் வந்து அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் யாரும் ட்ரை பண்ணி லாகின் பண்ணாலும் சிஸ்டம் அலோவ் பண்ணாது. இதுக்கு பேர் வந்து லிமிடேஷன் ஆஃப் கனெக்ஷன் டைம். ஓகே, டிஃபைன் தி அவைலபிள் டைம் ஸ்லாட். Do not allow any transaction beyond this time. For example, no computer access is after 8 p.m. and before 8 a.m. or on Saturdays and Sundays. சாட்டர்டே சண்டே சிஸ்டம் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு செட்டிங் பண்ணிடலாம். மற்ற எல்லா நாளுமே 8 மணிக்கு ஈவினிங் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதோட நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தான் என்னோட சிஸ்டம் வந்து லாகின் பண்ண முடியும்னு சொல்லலாம். இது எல்லாமே எந்த கண்ட்ரோல் வழியா வருது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய வேரியஸ் கண்ட்ரோல்ஸ். இதுல நீங்க என்ன கண்ட்ரோல் கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பாரு. டெர்மினேஷன் அவுட்டிங் செக் பண்ணி பாருங்க. உங்க சிஸ்டம்ல ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா விட்டுட்டு போய் ஏதோ ஒரு வேலையை பாருங்க, வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா சிஸ்டம் தானாவே வந்து லாக் ஆஃப் ஆயிட்டு இருக்கும். ஓகே, சரி. அடுத்து என்ன சொல்றான், அப்ளிகேஷன் வழியா எந்த மாதிரியான ஆக்சஸ் கண்ட்ரோலை கொண்டு வரலாம். அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன, எக்ஸாம்பிள் நீ ஒரு டேலி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற,
இல்ல டாக்ஸ்மேன் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன், இல்ல வின்மேன் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் கண்ட்ரோல். ஒன்னு அப்ளிகேஷன், இன்னொன்னு இந்த சிஸ்டமை மானிட்டர் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் போறாரு அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாவே வந்து நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷீட் போட்டிருப்பாங்க, அந்த ஷீட் போட்டிருக்கிறதே தெரியாது. ஷீட் எதுனா புல்லட் ப்ரூஃப் ஷீட்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு நடுவில் ஒரு ஷீட் இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனா யாராவது ஷூட் பண்ணானா அந்த புல்லட் வந்து ஷீட்குள்ள போகாது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு 10 அவருக்கு இசட் பாதுகாப்பு, ஹையஸ்ட் பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர் கொடுக்கும். அவங்க தூரத்துல இருந்து என்ன மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் எங்க மூவ் பண்றாரு, தண்ணி எடுத்து குடிக்கிறாருன்னா அந்த தண்ணி வந்து டெஸ்ட் பண்ண தண்ணியா, மைக்கிட்ட பேசும்போது வந்து வேற ஏதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், ஏதாவது பாம் மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதா, அப்புறம் பப்ளிக் யாரும் வந்து ஒரு வித்தியாசமான பார்வையோட பிரைம் மினிஸ்டர் பாக்குறாங்களா, அப்புறம் வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு அப்புறம் தான் வந்து பப்ளிக் உட்கார அலோவ் பண்றாங்களா. ஏன்னா நம்ம எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி இந்த ஒரு விஷயம் வருது. How many of you know that ராஜீவ் காந்தி was assassinated? அதாவது அவர் மர்டர் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும் அந்த விஷயம்? இட்ஸ் ஒரு பிக் லாஸ் இன் இந்தியா, பெரிய லாஸ். ஒரு மிக நல்ல ஒரு தலைவர் இந்தியாவை நல்லா கொண்டு வந்தாரு, யங் பிரைம் மினிஸ்டர், அவரை கொண்டுட்டாங்க. ஏன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் அவர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டாருன்னா கடைசி மினிட்ல எலெக்ஷனுக்கு வேண்டி யாரையும் ரொம்ப தடுக்காதீங்க, மக்கள் என் கிட்ட வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க சூசைட் பாம்பை வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்படி அலோ பண்ணாம இருந்தா அவருக்கு அந்த ஒரு நிலைமை வந்திருக்காது. அதனால வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி வந்து சிஸ்டமை மானிட்டர் பண்ணலாம், அப்புறம் அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம், இதுல என்னென்ன மாதிரியான த்ரெட்டு வீக்னஸ் இருக்கு, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது அடுத்த டாபிக். இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். பிசிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது வேற, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேற. இன்ஃபர்மேஷனை வெளியில இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம், ஆனா பிசிக்கல் சிஸ்டம் நீ உள்ள வந்தாதான் டேமேஜ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை யார் யார் யூஸ் பண்ணணும், யார் யார் பார்க்கலாம் பார்க்க கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த அப்ளிகேஷன்ல இருக்கணும்னு சொல்றான். The access to information is prevented by application specific menu interfaces with limited access to system function. A user can access only those items she or he is authorized to access. Controls are implemented on the access rate of users. For example, read rate. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரே அப்ளிகேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆபீஸ்ல வந்து டாக்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணலாம், ஒரு அப்ளிகேஷன் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வழியா தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹோ அப்ளிகேஷன் வச்சுக்கோ, இல்ல வின்மேன் அப்ளிகேஷன் வச்சுக்கோ, இல்ல டாக்ஸ்மேன் அப்ளிகேஷன் வச்சுக்கோ, இல்ல டேலியை கூட வச்சுக்கோ, யூஸ் பண்றீங்க எல்லாருமே. அப்ளிகேஷன் என்னமோ ஒண்ணுதான் எல்லாருக்கும் காமனா, ஆனா யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. என்ன யூசர் கிரியேட் பண்ணுவாங்க, உங்க பிரின்சிபல் தான் டாப்பஸ்ட் யூசரா இருப்பார். அவரு டேலியில ஒரு அட்மின் யூசரா அவரோட யூசர் ஐடியை கிரியேட் பண்ணிடுவாங்க. உங்க பிரின்சிபலுக்கு அப்புறம் ஒரு சீனியர் மோஸ்ட் உங்க ஸ்டூடெண்ட் ஒரு சிஏ ஃபைனல் எழுதியிருக்காரு, ரிசல்ட் வெயிட் பண்ண, அவர் தான் வந்து சீனியர், உங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு. அவரு பேர்ல ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களை மாதிரி ஆர்டிகல் ஸ்டூடெண்ட் மோர் தென் 1 இயர் ஆனவங்க, இவங்களுக்கு ஒரு யூசர் நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு யூசர் நேம்ஸ் இருக்கும். இதை தவிர்த்து சில பெய்டு எம்ப்ளாயிஸ் வச்சிருப்பாங்க, சில ஆபீஸ் ஒர்க் பண்றதுக்கு, அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் செப்பரேட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சரி, இதனால என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் இருக்காரு, அவரு அந்த அப்ளிகேஷனுக்குள்ள வந்து லாகின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா மெனுவுமே எனேபிள்டா இருக்கும். கிரியேட் மெனு, மாடிஃபை மெனு, என்டர் மெனு, டெலீட் மெனு, வியூ மெனு, பிரிண்ட் அவுட் மெனு எல்லாமே அவருக்கு எனேபிள்டா இருக்கும். அதனால அவர் என்ன பண்றாரு, எல்லா ஆக்சஸும் யூஸ் பண்றாரு. அப்ளிகேஷனே என்ன பண்ணுது, அவருக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுக்குது. அடுத்து ஒரு சீனியர் ஸ்டாஃப், அவரும் கிட்டத்தட்ட பிரின்சிபலுக்கு ஈக்குவலா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அவர் யூசர் வழியா லாகின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 90% எல்லா மெனுவும் கிட்டத்தட்ட பிரின்சிபலுக்கு இருக்கிற அத்தனை மெனு ஆக்சஸ் ஆகும். ஒரே ஒரு மெனு மட்டும் இன்ஆக்டிவா இருக்கும். அந்த அப்ளிகேஷனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும், நீ இந்த மெனு யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட், ஓகே நீ பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம், ஏன்னா நீ ஒரு சீனியர் ஸ்டாஃப், பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், அதுல ஏதாவது குறைகள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, தப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஆனா ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எக்ஸ்போர்ட் பண்ற ஃபெசிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். எதுனா அந்த மெனுவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அடுத்து உங்களை மாதிரி 1 இயர் ஆர்டிகல் ஷிப் முடிச்சவங்க, உங்களுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா, நீங்க புதுசா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ற ஃபெசிலிட்டி,
எக்ஸிஸ்டிங் லெட்ஜரை வந்து மாடிஃபை பண்ற ஃபெசிலிட்டி, டேட்டா என்ட்ரி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். ஆனா பேலன்ஸ் ஷீட்டை வியூ பண்ற ஃபெசிலிட்டியோ இல்ல வியூ பண்ண பிறகு பிரிண்ட் பண்ற ஃபெசிலிட்டியோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மெனுல ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். அந்த மெனுல இருந்தாதானே நீ கிளிக் பண்ணுவ. இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். புதுசா சேர்ந்திருக்காங்க பாரு நியூ ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் டேட்டா என்ட்ரி ப்ரிவிலேஜஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பெய்டு அசிஸ்டன்ட்க்கு டேட்டா என்ட்ரி அண்ட் மாதிரி மீதி எல்லா மெனுவும் நீ பார்த்தீங்கன்னா டிம்மா இருக்கும், டிசேபிள்டா இருக்கும். இப்போ நமக்கே பாத்தீங்கன்னா அது வேற, ஃபார் எக்ஸாம்பிள் பாரு பிரிண்ட் ஆப்ஷன் பாரு டிசேபிள்டா இருக்கு பாரு. ஃபிளாப்பில சேவ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாரு. இப்போ உங்க மானிட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். சேவ் ஆப்ஷன் பாரு டிசேபிள்டா இருக்கு. அதே மாதிரி பிரிண்ட் ஆப்ஷன் எனேபிள்டா இருக்கு. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இந்த ஆக்சஸ் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. கொடுத்தாதான் நீங்க ட்ரை பண்றதுக்கு. That is what called as a information access restriction. The access to information is prevented by application specific menu interfaces which limit access to system function. A user can access only those items she or he is authorized to access. Controls are implemented on the rights, access rights of the user. ஒரு யூசருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெனுவை டிஃபைன் ஆயிடும். For example, read, write, delete and execute, and ensure that sensitive output is sent only to authorized terminals and locations. எல்லா நீ ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து எந்த சிஸ்டம்ல வேணா பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, அதுக்குன்னு டிஃபைன் பண்ணிப்போம். அங்க மட்டும் தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஓகே, சென்சிட்டிவ் சிஸ்டம் ஐசோலேஷன். இப்ப நமக்கே தெரியும் ஐசோலேஷன் என்ன, தனிமைப்படுத்துதல். இப்போ கோவிட் ஐசோலேஷன். சப்போஸ் எனக்கு ஒரு கோவிட் சிம்டம்ஸ் மாதிரி நான் ஃபீல் பண்றேன், வீட்டுல இருக்கேன், திடீர்னு ஒரு 2 days வந்து எனக்கு வந்து ஒரு கோல்டா ஃபீல் பண்றேன். ஓகே, இந்த கிளைமேட்டு கோல்டு இருக்குது நார்மல் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா காஃப் ஃபீல் பண்றேன், கண்டினியூஸா காஃப் பண்றேன், டெம்பரேச்சர் ஒரு நாளுக்கு மேலே குறையல. அப்ப எனக்கு என்ன தோணும், கொஞ்சம் பயம் வந்துடும். சரி, நமக்கு ஏதோ வந்துடுச்சோ வரலையோ தெரியாது, ஆனா வந்துட்டு மற்றவங்க ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. தனியா நான் ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொல்ல நான் தள்ளி இருந்து வாங்குவேன். ஒரு 3 நாள் பண்ணுவேன். என்ன ஐசோலேட் பண்றதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன மானிட்டர் பண்றது ஈஸி. இதே நான் கும்பல்ல இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன், ஒரு கெட் டுகெதர் போறேன் அப்படின்னா எனக்கு இதே சிம்டம்ஸோட இந்த சிம்டம்ஸ் யாருக்கு இருக்கு, நான் எங்கெல்லாம் போறேன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி சென்சிட்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்கும் ஒரு ஆபீஸ்ல. என்ன சென்சிட்டிவ் சிஸ்டம்னா, இந்த சிஸ்டம்ல தான் முக்கியமான டேட்டாலாம் இருக்குன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேங்க்ல லாக்கர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு பேங்க்ல லாக்கர் இருக்கு. லாக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மக்கள் டெபாசிட் பண்ற கேஷை கொண்டு போய் வைக்கிறதுக்கும் மக்கள் பிளட்ஜ் பண்ண ஜுவல்ஸ் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கர் எப்படி இருக்குன்னா, தனியா ஒரு ரூம்ல இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போறதுக்கே 2 கேட்டை தாண்டி யூசர் நேம், பாஸ்வேர்டு, பின் எல்லாம் கொடுத்து உள்ள போனா அங்க ஒரு கீ இருக்கும். அந்த கீயை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள போனா அங்கதான் அந்த லாக்கர் இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நகையை வந்து ரெடீம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பணம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பேங்க்ல எடுத்துரும் அவ்வளவு சேஃப்டியா கொண்டு வருவாங்க. அந்த லாக்கரை கொண்டு வந்து விசிட்டர்ஸ் ரூம்லயோ மேனேஜர் ரூம்லயோ வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா மேனேஜர் ரூம்ல நிறைய பேர் வருவாங்க. ஒருத்தவங்க அக்கௌண்ட்ஸ் பத்தி கேட்கணும், நேரம் மேனேஜர் ரூம் வந்துடும். அப்போ ஒரு சிஸ்டம் ஐசோலேட்டடா இருந்துச்சுன்னா அதை மானிட்டர் பண்றது ஈஸி. அப்போ ஒரு அப்ளிகேஷன் சைட்ல எந்த சிஸ்டம் ரொம்ப சென்சிட்டிவான சிஸ்டம் என்ன, முக்கியமான டேட்டா இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறதுலாம் தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா அதை மானிட்டர் பண்றதுங்கிறது ஈஸி. Based on the critical constitution of system in an enterprises, it may even be necessary to run the application in an isolated environment. Monitoring system access and use in a detective control to check if preventive control is discussed as so far working. If not, this control will detect and report any unauthorized activities. முடிஞ்சது ரொம்ப சென்சிட்டிவான சிஸ்டமை ஐசோலேட் பண்ணிட்டா ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, டிடெக்டிவ் கண்ட்ரோல் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா. ஏன் கரெக்டிவ் கண்ட்ரோல சொல்லலைன்னா, கரெக்டிவ் கண்ட்ரோல் வந்து ஆஃப்டர் அஃபெக்ட் ஆன பிறகு, அது அஃபெக்டே ஆகக்கூடாதுங்கிறது நமக்கு மீனிங். ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் சிஸ்டம் வந்து தனியா நம்ம ஐசோலேட் பண்ணிட்டோம்னா அதை மானிட்டர் பண்றது ஈஸி. ஈவெண்ட் லாகின். ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஒரு நிமிஷம் ஆண்டவா, குனிய முடியல, நிமிர முடியல, ஐயோ. ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 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 ப்ராசஸ் நடக்கிறத ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாகிங் அப்படிங்கிறது என்ன? இப்ப நான் வந்து எப்படி உள்ள வரேன்? லாகின் பண்ணி உள்ள வரேன். நீ உன்னோட மொபைல் போனுக்குள்ள எப்படி வர? நம்ம இனிஷியலாவே மொபைல் போனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வச்சிருப்போம், பேட்டர்ன், பின்னு, நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு. அதை யூஸ் பண்ணி உள்ள வரும். இது பேர் லாகின். யூஸ்வலாவே ஒரு கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம்ல நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈவெண்ட் லாகின் ஒரு ஃபைல் ரன் ஆகும். அந்த ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சிஸ்டம்லையும் இப்ப காலை நம்ம ஆஃபீஸ் வந்து 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் 9 o'clock முடியுது நம்ம ஆஃபீஸ். இதுதான் நம்ம ஆஃபீஸ் ப்ரொசீஜர். 7 o'clock ஒரு சிலர் டியூட்டிக்கு வருவாங்க, 5:30 போயிடுவாங்க, 3:30 போயிடுவாங்க. 9 o'clock டியூட்டிக்கு ஒரு சிலர் வருவாங்க, அவங்க 5:30 போயிடுவாங்க. 7 o'clock ஒரு சிலர் டியூட்டிக்கு வருவாங்க, அவங்க ஈவினிங் 9:30 வரப்படும். இது இந்த 3 ஷிஃப்ட்ல மிக்ஸ் பண்ணி நம்ம எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயி உள்ள வரான், ஒரு சிஸ்டம் லாகின் பண்றான்னா அது பேர் லாகின் ப்ரொசீஜர். இந்த ஈவெண்ட் லாகின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் ஃபைல் என்ன ஆகும்னா, சிஸ்டம் நம்பர் 72.48/1.56 இது இந்த யூசர் லாகின் பண்ணிருக்கான்னு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிடும். ஓகே, அடுத்து அவரு இப்போ ஒரு டீ டைம் வருது, லாக் அவுட் பண்ணுவாரு. இந்த டைம்ல இந்த யூசர் லாக் அவுட் பண்ணிட்டான்னு ரெக்கார்ட் பண்ணிடும். டீ டைம் 10 நிமிஷம், திரும்பி வந்து லாகின் பண்றாரு, திரும்ப லாகின் பண்ணாரு. அவர் ஒரு தடவை லாகின் பண்ணும்போதும் ஒரு தடவை லாக் அவுட் பண்ணும் போதும் இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணும். அதை தவிர்த்து அவருடைய யூசர் நேம் மட்டும் இல்லாம இன்னொரு சிஸ்டம் லாகின் பண்ண ட்ரை பண்றாருன்னா அங்க அது கிளீனா ரெக்கார்ட் பண்ணிடும். இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இந்த யூசர் நேம் வழியா ஒருத்தங்க லாகின் பண்ணி 3 தடவை லாகின் பண்ண முடியாம ஃபெயிலியர் ஆனாங்க அப்படின்னு உள்ள வந்துடும். இதுக்கு பேர் என்னன்னா லாக் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? நம்ம ஆபீஸ்லயே யாரானோ இன்னொரு யூசர் வழியா ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்களா அப்படின்னு நீ இப்ப கேட்டா தெரிஞ்சுப்ப. தம்பி, ஏமா நீ வந்து ஏதாவது வேற யூசர் லாகின் பண்ணி அனுப்பி, யாருமே பண்ணணும்னு என்ன சொல்லுவான், பண்ணாதுன்னு என்ன சொல்லுவான், நான் பண்ணலன்னு தான் சொல்லுவான். ஸோ அதுக்குதான் இந்த ஈவெண்ட் லாகின் வந்து ஆகும். அப்போ ஒரு மீட்டிங் வைக்கும்போது சொல்லுவாங்க, நம்ம ஆபீஸ்லயே வந்து நிறைய பேர் வந்து இன்னொரு யூசர் வழியா லாகின் பண்ண பாக்குறாங்க, அதை நம்ம இன்னும் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. இதுக்கு பேரு ஈவெண்ட் லாகின் பேரு. In computer system, it is easy and viable to maintain extensive logs. எவ்வளவு வேணும் அந்த லாக் ஃபைல் பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். All types of events. It is necessary to review if logging is enabled and logs are archived properly. Archive வந்து read only. An intruder may penetrate the system by typing different passwords and user ID combinations. All incoming and outgoing requests along with the attempted access should be recorded in a transaction log file. The log should be recorded the user ID, the time of access and the terminal location from where the request has been originated. யாரு எங்க இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னு எல்லாமே நீ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக்சஸ் ஆயிருக்கும். ஓகே, ஈவன் நீ சினிமால பார்த்திருப்ப, ஒருத்தன் பணம் திருடிட்டு போயிருப்பான், அவன் மொபைல் போனை ட்ராக் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். அப்போ போலீஸ்க்கு சைபர் கிரைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் தெரியும். சுவிட்ச் ஆன், அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ஒரு 5 hours போயிடும், அதுக்குள்ள செங்கல்பட்டு தாண்டி தப்பிச்சு போயிடுவான். அப்பா நம்மளையுமே யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு சிஸ்டம் ஆன் பண்ணுவான். ஆன் பண்ண கையோட என்னாகும், இவன் சிக்னல் உடனே வந்து நியர்பை டவருக்கு கனெக்ட் ஆகும். அந்த டவர்ல இருந்து சர்வர் வழியா போலீஸ்க்கு கீன்னு சத்தம் வரும். ஓப்பன் பண்ணிட்டா, சார் அவன் மொபைல் ஆன் பண்ணிட்டான், அவனுடைய சிக்னல் வந்து செங்கல்பட்டு ஏரியால காட்டுது. ஸோ ஒரு சிஸ்டம் நீ ஆன் பண்ண கையோட எத்தனை மணிக்கு ஆன் பண்ண, எந்த டவர்ல இருந்து ஆன் பண்ண, டக்குன்னு ஈவெண்ட் வந்து லாகின் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், புத்திசாலி தினமா இந்த சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு செங்கல்பட்டுல அவனுக்கு ஒரு கிரிமினல் பார்ட்னர் இருப்பான். அவன் சொல்லி, மச்சான் எனக்கு வேற சிம் கார்டை யூஸ் பண்ணி என் சிம் கார்டை ட்ராக் பண்றாங்க அப்படின்னா அங்க போயிட்டு ஒரு சிம் கார்டை மாத்தி இன்சர்ட் பண்ணுவான். இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ண கையோட உடனே போலீஸ்க்கு என்ன மெசேஜ் வரும்னா, சார் அதே போன்ல வேற சிம் கார்டை இன்சர்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு போனை 2 விதமா ட்ராக் பண்ணலாம். IMEI நம்பர் ஒரு போனுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அது ஒரு யூனிக் நம்பர் எல்லா போனுக்கும். இன்னொன்னு சிம் கார்டு நம்பர் ரெகுலர் என் நம்பர் 99406 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என் போனோட IMEI நம்பர் எனக்கே தெரியல, உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். ஆன் பண்ண கையோட சிஸ்டம் என்ன சொல்லும், இதே IMEI நம்பர் இருக்கக்கூடிய ஒரு போன்ல புதுசா ஒரு சிம் கார்டை இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இதெல்லாம் ஒரு ஈவெண்ட் லாகின். உடனே என்ன பண்ணுவோம், ரொம்ப திறமையா ஒரு சிம் கார்டை மாத்திட்டாரு, பழைய நம்பருக்கு நீ போன் அந்த பழைய நம்பர் அந்த அக்யூஸ்டோட வந்து சுவிட்ச் ஆஃப் வரும், போலீஸ் ட்ராக் பண்ண முடியாது. ஆனா சைபர் போலீஸ் அப்படி ட்ராக் பண்ண மாட்டாங்க.
இந்த சிம் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஐஎம்ஐ நம்பர், அந்த ஐஎம்ஐ நம்பர் யூஸ் பண்ணக்கூடிய புது சிம் கார்டு புது நம்பருக்கு டயல் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்றோம். ஸோ ஈவென்ட் லாகின். இன்னொன்னு மானிட்டர் சிஸ்டம் யூஸ். Based on the risk management, a constant monitoring of some critical system is essential. Define the details of type of access, operation, event, and alert that will be monitored. The extent of detail and frequency of the review would be based on the criticality of the operation and risk factors. The log files are reviewed periodically and attention to be given to any gaps in these logs. Yeah. ஸோ இந்த நம்ம லாகின் பண்ணதை ஒரு சிஸ்டம் வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசியூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த ஐசியூ, சிசியூ எல்லாம் வந்து கிரிட்டிக்கல் யூனிட்ஸ். ஒரு பேஷண்ட் சிவியரா சீரியஸா இன்ஜூரோ ஏதாவது அவங்க ஐசியூல இருக்கும். ஏன்னா ஐசியூ வந்து 24/7 மானிட்டர்ல இருக்கும். அங்க ஒரு ஹியூமன் பீயிங்கும் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தவிர்த்து ஒரு சிசிடிவி கேமரா வழியாவும் அட்மின்ல மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் அது. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் கண்டினியூஸா இதுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, இந்த சிஸ்டம் வந்து மற்றவங்க யூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு பொறுத்து அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமா அதுல இருக்கக்கூடிய லாக் ஃபைல், நான் சொன்னேன் பார், எத்தனை மணிக்கு ஒருத்தர் லாகின் பண்ணா, எத்தனை மணிக்கு ஒருத்தர் லாக் அவுட் பண்ணா அப்படிங்கிற ஒரு லாக் ஃபைல அப்பப்போ ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன் ரிவ்யூ பண்றான்னா, எப்பயான ஒரு தடவை ஒருத்தர் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னா விட்டுடுவாங்க. சரி, ஏதோ அவன் பாஸ்வேர்டை மிஸ்மேட்ச் டைப் பண்ணி போடுவான், ஒய் பதில் ஒய் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஏதோ ஒரு தடவை ட்ரை பண்றான், ரீசன் அப்புறம் பார்க்கலாம் இருக்கும். அதே அவன் கண்டினியூஸா ட்ரை பண்றான், இல்ல இந்த சிஸ்டம் ஒருத்தவங்க கண்டினியூஸா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா உடனே அதை ரிவ்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இது என்னமோ தெரியல அடிக்கடி பாக்குறேன். இது சினிமால பார்த்திருப்பீங்க, ஒருத்த மேல டவுட் இருக்கு, அடிக்கடி இங்க வரானா, ஏன் வரான், அவனை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஈவென்ட் லாகினை வச்சு சிஸ்டம் கிளீனா மானிட்டர் பண்ணிடுவாங்க. Based on the assessment, risk assessment, a constant monitoring of some critical system is essential. Okay. Clock synchronization. Synchronization, asynchronization ஒரு விஷயம் இருக்கு. Synchronization என்ன, ரெண்டும் ஒரே டைம்ல ஒரே மெத்தட்ல ஒரே ஸ்பீட்ல சேர்ந்தே போச்சுன்னா அதுக்கு பேரு சிங்க்ரனைசேஷன். அசிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி போகாது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறது பேரு அசிங்க்ரனைசேஷன். கிளாக், நம்ம சிஸ்டம் இருக்கக்கூடிய கிளாக், இதுல என்ன சொல்றான், event logs maintained across the enterprise's network plays a significant role in correlating an event and generating the report on it. ஒரு லாக் மெயின்டைன் பண்றதுங்கிறது என்டையர் ஆபீஸ்க்கு ஒரே ஒரு லாக் ஃபைல் தான் இருக்கும். யார் யாரு என்னென்ன சிஸ்டமா எந்தெந்த டைம்ல லாகின் பண்ணாங்க, ஈவெண்ட் எப்படி என்ன அட்டெண்ட் பண்ணாங்கன்றது ஈவெண்ட் லாகின்ல டைமோட வந்துடும். டைம்னா என்ன, 4 o'clock 12 minutes and 57 seconds அந்த மாதிரி வந்துடும். So event logs maintained across enterprises network plays a significant role in correlating an event and generating the report. Hence, the need for synchronizing clock time across the network as per standard time is mandatory. ஏன் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம்ல வந்து கிளாக் செட் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டைம் கல்கட்டா, இந்தியா, மும்பை, சென்னை, மும்பை அந்த டைம் கரெக்டா இருக்கும். அப்ப எல்லா சிஸ்டம்லயும் ஒரே மாதிரியான டைம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் ஒரு மிலிட்ரியில இருக்கோம், ஒரு ஆப்போனன்ட் கேங்க போய் அட்டாக் பண்ண போறோம், எல்லாரும் கையில வந்து அந்த டைம் பாம் கொண்டு போறோம். சும்மா சினிமா மாதிரி சொல்ற டைம் பாம் கொண்டு போறோம். நான் உன்கிட்ட சொல்றேன், டேய் நீ வந்து ஆர்ம்ஸ் இருக்கிற அந்த ரூம்ல போய் 50 பாம்பு வச்சிரு, நீ வந்து ஆபீசர்ஸ் ரூம்ல பாம்பு வச்சிரு, நீ வந்து ஏதோ எல்லாமே சொல்லி செட் பண்ணிட்டு சொல்றோம். கரெக்டா ஷார்ப் 7 o'clock எல்லாரும் ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்றோம், அந்த என்டையர் இதுவே வந்து டெமாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா போயிருக்கக்கூடிய 10 மிலிட்டரி ஆபீசரும் டிஃப்ரெண்ட் டைம் வாட்ச் கட்டிட்டாங்கன்னா எல்லாருக்கும் அந்த 7 o'clock ஒரே டைம்ல வருமா, வராது. அந்த 7 o'clock என்ன பண்ணுவான், என் வாட்சில் 7 o'clock ஆச்சுன்னு முதல்ல ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவான், ஒண்ணு டெமாலிஷ் ஆயிடும். உடனே ஆப்போனன்ட் பார்ட்டி ஐயோ அம்மா உடனே ஆப்போனன்ட் பார்ட்டி உஷாராயிடுவான், டே நம்மள யாரோ அட்டாக் பண்றாங்க, டக்குனு சுத்துவான் பாரு. இன்னொருத்தனுக்கு வந்து 5 நிமிஷம் ஸ்லோவா இருக்கும் டைம், அவன் வெயிட் பண்ணுவான், நமக்கு 7 மணி ஆகலடா அப்படின்னு. அவன் ப்ரெஸ் பண்றதுக்குள்ள என்ன பண்ணுவான், இந்த பாம்பை வந்து டிட்டாச் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ டோட்டல் ஈவெண்ட் ஃபெயிலியர் ஆயிடும். டைம் நாட் டைம். அதே மாதிரி இந்த சிங்க்ரனைசேஷன் ஆஃப் டைம்ங்கிறது ஒரு ஹியூஜ் ஆர்கனைசேஷன்ல நிறைய டெர்மினல்ஸ் இருக்கும்போது இந்த லாகின் ஈவெண்ட்டை மெயின்டைன் பண்றாங்க, யார் யார் எத்தனை மணிக்கு வந்தாங்க. இப்போ ஒரு சிஸ்டத்துக்கும் இன்னொரு சிஸ்டத்துக்கும் கிளாக் டைம் மேட்ச் ஆகும்னு வச்சுக்கோ. ஒருத்தர சொன்ன மாதிரி 7 மணிக்கு என் டியூட்டி முடிஞ்சிச்சு, நான் 7 மணிக்கு போயிட்டேன், 7:05 யாராவது நான் லாகின் பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்னு என் சிஸ்டம்ல இருந்து கேட்பான்.
ஆனா அது அவங்க சிஸ்டம்ல கூட டைம் தப்பா இருக்கும். அப்போ உன்னால வந்து சேஸ் பண்ண முடியாது யார் தப்பு பண்ணாங்க. அதனால என்ன சொல்றாங்க, event logs maintained across an enterprise's network plays a significant role in correlating an event and generating the report. Hence, the need for synchronizing clock time across the network is as per standard time is mandatory. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல வரும்போது ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு போட்டிருப்போம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், சப்போஸ் துபாயில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, கரெக்டா எத்தனை மணிக்கு நீங்க லாகின் பண்ணுங்கன்னா 7 PM சொல்றா வச்சுக்கோ. துபாயோட 7 PMனா நமக்கு 8:30 PM, நம்மளோட அவங்க 1.5 hour கம்மியா இருக்காங்க. இல்ல 7 o'clock துபாய் இந்தியன் டைம் அப்படின்னா 5:30 துபாய் டைம், கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்போ என்ன கிளீனா போடுவான், IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 7 PM அப்படின்னா எனக்கு மற்ற கண்ட்ரி டைமை பத்தி கவலை, என்னுடைய இந்தியன் டைமுக்கு கரெக்டா நான் 7 o'clock உள்ள வரணும்னா துபாய் டைம் 5:30 மணினா இருக்குது, இல்ல 5:35 இருக்குது, இல்ல 5:42 இருக்குது, அதை பத்தி எனக்கு என்ன கவலை. ஸோ தெர் இஸ் சம்திங் கால் ஸ்டாண்டர்ட் டைம். அதே மாதிரி ஈவென்ட் லாகின் மெயின்டைன் பண்ணும்போது அக்ராஸ் என்டர்பிரைசஸ் எல்லா சிஸ்டம்லயும் ஒரே டைமிங் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த லாக் ஃபைல் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு விதமான கண்ட்ரோல். So these are the controls are given in application and monitoring the system access control. Hey, any doubt? படிக்கடா ஈஸியா புரியும்டா. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்லிதான் எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்ட்ரோல்ஸ் வின் மொபைல் இதான் மேட்டர். கண்ட்ரோல்ஸ் வின் மொபைல். இப்போ நம்ம வீட்டுல உட்காந்துருக்கோம், திடீர்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும், இல்ல கீழே விழுவோம், இல்ல இதே பைக்ல போறோம், அப்போ பை சான்ஸ் தண்ணி இருக்கு, ஸ்லிப் ஆகி கீழே இருக்கு. அப்ப நம்ம மூவிங்ல இருக்கும்பொழுது நமக்கு சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்றான், இப்பெல்லாம் டேட்டா வந்து வெறும் ஆபீஸ்குள்ள மட்டும் டேட்டா இருக்கிறது இல்ல, டேட்டா வெளியில போகுதுன்றான். அது எப்படா டேட்டா வெளில போகுது அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாமே லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மொபைல் போன்ல முக்கியமான டேட்டா வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மொபைல் போன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆபீஸ்ல வந்து ஒரு முக்கியமான டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் ரெடி பண்ணிட்டாங்க, உன்கிட்ட கொடுத்து கிளைண்ட் பிளேஸ் கொண்டு போ, அங்க டவுன்லோட் பண்ணி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அவங்க கொடுக்குற பேப்பரை வச்சு உன்னுடைய டாக்ஸ் கம்ப்யூட்டேஷனை மாத்துன்னு சொல்றாங்க. இப்ப நீ என்ன பண்ற, சப்போஸ் லேப்டாப்பே கொடுக்குறாங்கன்னா லேப்டாப்ல ஆல்ரெடி எல்லாமே உங்க ஆபீஸ்ல லோட் பண்ணி டிராவல் பண்ற, போற வழியில சப்போஸ் உங்க லேப்டாப் மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ மறந்து வச்சுட்டேன், கிடைச்ச ஒரு காஃபி ஷாப் தான் போனேன், நீ ரெகுலரா போற காஃபி ஷாப் தான், அந்த ஓனர் நல்லா தெரியும். ஏன்னா அந்த டைம் அந்த ரூட் இப்ப செங்கல்பட்டு ஆடிட் போகும்போதெல்லாம் ஒரு தாம்பரம் சைட்ல ஒரு காஃபி ஷாப்ல சாப்பிடும், அவர் நல்லா தெரியும். தெரியாம அங்க வச்சுட்டு நீ செங்கல்பட்டு போனதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணு வச்சுக்கோ, ஐயோ கார்ல வச்சுட்டு நினைச்சேன், ரெஸ்டாரண்ட் போன் பண்ணா சார் எங்கிட்ட தான் இருக்கு, பத்திரமா நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது சேஃப். இதே தெரியாத இடத்துல வச்சா அப்ப என்ன, அது லேப்டாப் மட்டும் மிஸ் ஆகல, லேப்டாப்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா இப்ப கம்பெனி விட்டு வெளில போயிடுச்சு, அது ஒரு காம்படிட்டர் மாதிரி ஒரு ஆளுக்கோ இல்ல மாதிரி ஹேக்கர்ஸ்க்கோ கிடைச்சுன்னா என்ன ஆகும், ரொம்ப லட்டு கையில வந்த மாதிரி ஆயிடும். அதனால இன்னைக்கு டேட்டா அப்படிங்கிறது பிக்சடா ஒரே இடத்துல இல்ல, மொபைல் பண்ணி வெளியில போகுது. ஈவன் மொபைல் போன்ல கொண்டு போறோம், லேப்டாப்ல கொண்டு போறோம், அப்புறம் ஐபாட் அந்த மாதிரி சிஸ்டம்ல கொண்டு போறோம். அப்போ எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் வென் மொபைல் என்ன சொல்றான், இன் டுடேஸ் ஆர்கனைசேஷன் computing facility is not restricted to certain data center alone. எங்க ஆபீஸ்ல மயிலாப்பூர்ல நுங்கம்பாக்கம்ல தான் டேட்டா சென்டர் இருக்கு, இங்க மட்டும்தான் டேட்டா இருக்குன்னா இங்க எவன் வந்து அட்டாக் பண்ண போறான்றது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம், ஃபாலோ பண்ண போறோம். நெட்வொர்க் வழியா எவன்டாவது அட்டாக் பண்ண போறான்றது ஆபரேட்டிங் சிஸ்டம் வழியா நெட்வொர்க் வழியா நம்ம ஃபயர் வால் போடுறோம், யூசர் நேம் போடுறோம், அந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப டேட்டாவே வெளியில போகுது. உதாரணத்துக்கு இப்ப சிஎம் வெளில போறாரு, சிஎம் வந்து கோட்டையில உள்ள இருக்காருன்னா செம்ம பாதுகாப்பு, ஏன்னா கோட்டை ஃபுல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும், அவர் கேபின்ல உள்ள நுழையவே முடியாது. ஓகேவா? இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கோட்டையில இருந்தோ வீட்டுல இருந்தோ ஒரு ஒரு கட்சி ஃபங்க்ஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி வரைக்கும் போடுறோம், ரோட்டுக்கு வராது. ரோட்ல போகும்போது என்ன ஆகும்னா, எந்த இடத்துல வேணாலும் அவருக்கு த்ரெட் இருக்கலாம், அட்டாக் இருக்கலாம். பட் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய அட்டாக்லாம் இல்லை, பிகாஸ் ஸ்டாலினே ஒரு பப்ளிக்கோட மூவ் பண்ணக்கூடியவர் தான். ஓகேவா? இவரும் வச்சுக்கோ, நம்ம அத்வானி, அம்பானி, மோடி கூட இருக்கானே ஒருத்தன் சொட்டேன், அமித்ஷா மாதிரி ஆளுங்க வச்சுக்கோ, அவங்களாம் செம்ம த்ரெட்டு, அவங்களாம் அட்டாக் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பொலிட்டிக்ஸ் எதிரிகள் இருக்காங்க. அவங்க ரோடுக்கு வரும்போது இன்னும் சேஃபா இருக்கணும். வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை கிடையாது, மிஞ்சி போனா அவங்க ஒய்ஃப் தான் வீட்டுல இருப்பாங்க, அது ஒரு பெரிய ஆபத்து, அது வேற விஷயம். ஓகேவா?
சரி, அப்ப என்ன சொல்றான், ஒரு டேட்டா சென்டருக்குள்ள மட்டும் இல்லாம வெளில வரும்போது, அப்போ ease of access and the move provides efficiency and result in additional responsibility on the management to maintain the information security. அப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப அமித்ஷா வெளில போறாரா, ஏன்னா அவர் உள்துறை அமைச்சர், அவருக்கு சில ஆபத்தெல்லாம் இருக்குது, அப்போ அவர் கூட எக்ஸ்ட்ரா பாதுகாப்பா போங்க. அது மாதிரி ஒரு டேட்டா சென்டருக்குள்ள இல்லாம மூவ் ஆகி வெளியில போகும்போது என்ன சொல்றாங்க, என்ஷோர் அடிஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் செக்யூரிட்டிஸும் இருக்குதா. Theft of data carried on the disk drive of portable computers highly risk factor. So பிக்பாக் நடிக்கிற மாதிரி தான், வீட்டுக்குள்ள என்னோட பர்ஸ் அங்க இருக்கு, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் வீடு என் ரூம் என் இடம், இதே நான் ஒரு பேக்ல வச்சுட்டோ பேக்ல வச்சுட்டு போகும்போது பஸ்ல போறோம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறோம் வச்சுக்கோ, அப்பப்போ செக் பண்ணிப்பேன். ஸோ ஒரு டேட்டா வெளியில போகும்பொழுது இந்த மாதிரி ரிஸ்க் இருக்க ஆரம்பிக்குது. both physical and logical access to these systems created. அப்ப என்ன சொல்றோம், information is to be encrypted and access identification like fingerprints, high iris and smart codes necessary to secure the features. வெளியில போகும்போது டேட்டாவை ஒரே டைரக்டா டேட்டாவை கொண்டு போகாம என்கிரிப்ட் பண்ணி கொண்டு போறதோ, இல்ல உன்னோட லேப்டாப்பை ஓபன் பண்ணா யார் வேணாலும் லாகின் பண்ண முடியாத மாதிரி உனக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காவோ ஃபிங்கர் பிரிண்டோ ஐரிஷோ அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வழியா நீ கொண்டு போகும்போது செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்டில் அலர்ட். ராஜீவ் காந்தியோட மெயின் அசாசினேஷனுக்கு ஒரே ரீசன், அவர் வெளியில வந்து பப்ளிக் கூட மூவ் பண்ணது. அவங்க ஸ்டோரி உங்களுக்கு நாலாம் எனக்கு தெரியும், அவர் கொன்னதுமே அடுத்த செகண்ட் நியூஸ் தெரியும் எனக்கு. ஸோ அவர் வெளியில வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு பப்ளிக் ஸ்ரீபெரும்புத்தூர் எங்க வந்து இறந்தாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு மேடைக்கு கலந்துக்க போறாரு. பப்ளிக் அவரை பார்க்க வரேன்றாங்க. செக்யூரிட்டிஸ் சொல்றாங்க, வேணாம் சார், ரொம்ப ஹைலி ரிஸ்கான ஏரியா, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன்ஸால நிறைய திருட்டி எல்டிடி திருட்டு இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஐ வாண்ட் டு மூவ் வித் ஒரு எலெக்ஷனுக்காக பண்ணாரு, மூவ் வித் பப்ளிக்ல அலோவ் பண்ணுங்க, யாரும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் அலோவ் பண்ணி எல்லாரும் கையில மாலை போடணும் ஆசைப்பட்டாலும் மாலை போட்டாங்க, கை கொடுக்கணும் ஆசைப்பட்ட கை. அப்ப என்னாச்சு, பப்ளிக்ல வந்துட்டாரு அவரு. அப்போ அது பப்ளிக்ல வரும்போது செக்யூரிட்டி கொடுக்குறது அவ்வளவு ஈஸி. ஏன்னா பப்ளிக் ஒரு 10,000 பேர் இருப்பான், இல்ல 1,00,000 பேர் இருப்பான். அங்கதான் தானுங்கிற பொண்ணு இவருக்கு மாலை போடணும்னு சொல்லி மாலை போட்டு வயிற்றுல இருந்து கொண்டு வந்த மெட்டல் டிடெக்டர் செல்ஃப் சூசைட் பாம்பை பஸ் பண்ணிட்டான். முடிஞ்சு பஸ் பண்ணும்போது என்னாச்சு, ஃபுல்லா ராஜீவ் காந்தி மேல அது அட்டாக் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாம்பை வந்து டிடெக்ட் பண்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லை. It's say about 20-30 years back. So public ஒரு டேட்டா வரும்போது there is a possibility of risk அப்படிங்கிற விஷயம். Okay, got the point? Yes sir. ஒரு 5 minutes break எடுத்துக்கலாமா? Okay sir. Okay, just take a 5 minutes break just to relax you. Okay.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆடிட் ஃபங்க்ஷன். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆடிட் ஃபங்க்ஷன். ஆடிட்னா என்ன? வெரிஃபிகேஷன், செக்கிங், ஸ்க்ரூட்டனைசிங் அப்படின்னு சொல்றோம். செக்கிங், வெரிஃபிகேஷன், ஸ்க்ரூட்டனைசிங் சொல்றோம். இதை எப்படி பண்றாங்க அப்படின்னா auditors might choose to factor system in several different ways. Auditors have found two ways to especially useful when conducting information systems audit. They are discussed below. ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது ரெண்டு விதமா அதை பிரிக்கிறாங்க. அது ரெண்டு விதம் என்னன்னா, ஒன்னு மேனேஜரியல் கண்ட்ரோல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கண்ட்ரோல் வரும். ஒன்னு மேனேஜரியல் கண்ட்ரோல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கண்ட்ரோல். ஓகே, இது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு ஆடிட்டர் ஒரு ஆடிட் பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன்ல ஆடிட் பண்ணும்போது செவரல் மெத்தட்ஸ் இருந்தாலும் கூட இந்த ஆடிட் ஃபங்க்ஷனை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு மேனேஜரியல் கண்ட்ரோல், செகண்ட் இஸ் அப்ளிகேஷன் கண்ட்ரோல். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புறேன். மேனேஜரியல் கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா, அந்த ஆர்கனைசேஷனோட மேனேஜ்மெண்ட் என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸை இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மேனேஜரியல் கண்ட்ரோல். அப்புறம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண பிறகு அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் கண்ட்ரோல். ஸோ மேனேஜரியல் கண்ட்ரோல் ஒழுங்கா பண்ணியிருக்கானா, அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ஒழுங்கா பண்ணிருக்காங்களா அப்படின்னு யாரு வெரிஃபை பண்றா அப்படின்னா an auditor is verifying during the audit, where auditor might choose to factor system in several different ways. Auditors have found two ways to especially useful when conducting information systems audit. ஓகே, இப்போ ஜென்ரலா நீங்க ஆடிட்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நீங்க ஆடிட்ல தான் இருக்கீங்க மோர் தென் 1 year. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு போறோம், அவன் வவுச்சர் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணியிருக்கானா, ஃபைலிங் கரெக்டா பண்ணியிருக்கானா இப்படின்னு பாக்குறதுக்கு ஆடிட். இந்த ஆடிட்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபைனான்சியல் பேலன்ஸ் ஷீட் ஆடிட், டெபிட் கிரெடிட் ஆடிட்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு விதம் இருக்கு. டெபிட் கிரெடிட் என்ட்ரிஸ் ஒழுங்கா போட்டிருக்காங்களா, வவுச்சர்ஸ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே which is called as the டெபிட் கிரெடிட் ஆடிட் சொல்றாங்க. ஆனா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒழுங்கா இருக்கா அப்படிங்கிறது டெபிட் கிரெடிட் ஆடிட் கிடையாது. பேமெண்ட்டை இந்த டேட்குள்ள கொடுத்துட்டாங்களா, டிடிஎஸ் கரெக்டா பிடிச்சாங்களா, சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி கரெக்டா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வராது. இதுல இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டரைஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா, அப்ளிகேஷன் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுதான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடிட்ல ரெண்டு விதம் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னன்னா, ஒன்னு மேனேஜரியல் கண்ட்ரோல், இன்னொன்னு அப்ளிகேஷன் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நீங்க எல்லாமே ஆடிட் ஸ்டூடெண்ட், நீங்க நிறைய பேர் ஆடிட்டிங் பாக்குறீங்களான்னு தெரியல, மோஸ்ட் உங்களுக்கு ஆடிட் ஒர்க் கொடுப்பாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் கிஷோருக்கு பாஸ் கூப்பிட்டு நெக்ஸ்ட் 1 week உனக்கு இங்க இருந்து நான் உன்னை சேலமுக்கு அனுப்புறேன், அங்க 1 week ஸ்டே பண்ணி இந்த முக்கியமான ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில கம்ப்ளீட்டா ஆடிட் ஒர்க் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடு, டெய்லி ரிப்போர்ட் கொடு, 1 week கழிச்சு ரிப்போர்ட் கொடு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடிட்டிங் பண்ணிட்டு டாக்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட். கிஷோர் அப்புறம் இன்னொரு பையன் 2 பேரும் போறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ இந்த டாஸ்க் ஒழுங்கா பண்றதுக்கு கிஷோர் ஒர்க் பண்ற ஆடிட் ஃபர்முக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அவங்க அதை ஒழுங்கா செய்யணும். கிஷோர் ஆடிட் இடத்துல போயிட்டு கிளைம் பிளேஸ் வச்சு அவன் ஒரு சில விஷயங்களை ஒழுங்கா செய்யணுங்கிறது 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுல. புரியுதா? கிஷோருடைய ஃபர்ம் அவங்க சில வேலைகளை பண்ணாதான் கிஷோரால சில வேலைகள் பண்ண முடியும். கிஷோர் சில வேலை பண்றதுக்கு ஃபர்ம் சில வேலை பண்ணணும். அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்களா, இப்ப கிஷோரும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவன் பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யணும். உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட் உடைய வேலை என்ன?
நீ இங்க இருந்து டிராவல் பண்றதுக்கு உண்டான டிராவல் ஃபெசிலிட்டி, அது வந்து கவர்மெண்ட் பஸ்ல ஒண்ணு கூட்டு போய் விடுவாங்களோ, இல்ல உங்ககிட்ட ஒரு காரை கொடுத்து இந்த காரை யூஸ் பண்ணிக்கடான்னு சொல்லி சொல்லுவாங்களோ, இல்ல ஒரு டிரைவரை போட்டு காரை வச்சு இங்க இருந்து இவரை கொண்டு போய் நீங்க சேலம்ல டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது ஒரு விஷயம். சேலம் போன பிறகு அது அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நீ எங்க தங்குவ, தங்கறதுக்கு உண்டான என்ன மாதிரியான வசதிகள் உனக்கு தேவை, அப்புறம் நீ ஒர்க் பண்ண போற கிளைண்டோட ஆஃபீஸ்ல எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண போற, இல்ல கிளைண்டோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாத சில விஷயங்களை ரூமுக்கு வந்து ஒர்க் பண்ண போறேன்னா அப்போ உனக்கு ரூமுக்கு கம்ப்யூட்டர், வைஃபை ஃபெசிலிட்டி ஆர் நெட் ஃபெசிலிட்டி, உன்னுடைய ஃபுட், அதை தவிர்த்து உன்னோட பர்சனல் கேர். லோக்கல்ல சில டிராவல் இருக்கும், உன் கார் வந்து டிராப் பண்ணிட்டு வந்துற போது திரும்பி பிக்கப் பண்ணி வந்து போகும் ஆடிட்டு சொல்லுவேன். லோக்கல்ல உன்னோட டிராவல், இது எல்லா ஃபெசிலிட்டியுமே யாரு ப்ரொவைட் பண்ண போறா அப்படின்னா மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கண்ட்ரோல் எல்லாமே மேனேஜ்மெண்ட்ல இருக்குது. ஸோ இதுக்கு பேர் மேனேஜர் கண்ட்ரோல். இதுல கிஷோருடைய ரோல் வந்து இனிமேல் தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபர்முக்கு நீங்க போனீங்கன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும், எந்த மாதிரியான ஃபைல்ஸ் நீங்க கேட்கணும், எப்போ ஆடிட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்து அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலுக்கு பேரு மேனேஜரியல் சைட் கண்ட்ரோல்ஸ். உதாரணத்துக்கு இப்ப இவனுக்கு வந்து ஒரு அகாமடேஷன் ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணவே இல்லை, அங்க போய் பார்த்தா ஹோட்டல்ல ரூம் இல்லை, அப்படி ஒரு ஆடிட் ஃபார்ம் சென்னையில இருந்து உங்களுக்கு ரூமே புக் பண்ணல, உங்களுக்கு ஒரு ரூம் தான் கொடுக்க சொன்னாங்க, ஃபுட்டு கொடுக்க சொல்ல ஃபுட்டு வெளில சாப்பிட்டு போக, லோக்கல்ல நீங்க டிராவல் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு எதுவும் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ண சொல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா இவன் டிஸ்டர்ப் ஆயிடுவான். ஏன்னா அது புது இடம், ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது எல்லாமே பண்ண வேண்டியது மேனேஜ்மெண்ட் சைட். இப்ப எல்லாம் பக்காவா பண்ணிட்டாங்க, எல்லாம் பக்காவா எதிர்பார்த்த காட்டிலும் எல்லாமே பக்கா பண்ணிட்டாங்க. ஸோ மேனேஜர் கண்ட்ரோல் ஓவர். அப்ளிகேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இது வந்து த ரோல் ஆஃப் கிஷோர். அப்ளிகேஷன் கண்ட்ரோல் அங்க போனதுக்கு அப்புறம் கிஷோர் என்ன வேலையை செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள், போன அன்னைக்கு ஒரு புது படம் ரிலீஸ், அஜித் படமோ விஜய் படமோ விஜய் சேதுபதி படமோ பிடிச்ச படம் ரிலீஸ். இதே மச்சான் சென்னையில தியேட்டர்ல போய் படம் பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், நைட் ஷோ போறோம். போய் சேர்ந்த அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சிச்சு, நைட் ஷோ போறோம். ஆனா காலை 6:30 கிளம்பி 7 o'clock அந்த கிளைண்ட் பிளேஸ் போகணும். ஏன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி 7 to 7 ஒர்க் பண்றவங்க, 7 to 10 கூட வச்சுக்கோ. 7 மணிக்கெல்லாம் நீ போனாதான் ஃப்ரம் த பிகினிங் ஆடிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நைட்டு சினிமாவுக்கு போயிட்டு 1 o'clock நல்ல ஒரு ஹோட்டல்ல போய் ஜாலியா இருந்துட்டு, ஏன்னா நம்ம ஊர்ல சென்னையில அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நீ வர, அது பர்சனல் தப்பு ஒண்ணு கிடையாது. ஆனா வந்த பிறகு நீ ஒரு 5:30க்கு 6 o'clock எழுந்தாதான் நியர்பை தான், ஒரு 7 o'clock கிளைண்ட் பிளேஸ் போக முடியும் போது நீ எனக்கு ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிட்ட. நைட் ஷோ படம் பார்த்துட்டு படமே 1:30 மணிக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீ ஒரு டின்னர் சாப்பிட்டு அப்படி ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு 2 மணிக்கு தூங்கலாம்டா, காலை ஏஞ்சிக்கலாம்டான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு அலாரம் அடிக்கிறதே தெரியாம நீ ஒரு 8 மணி தான் எந்திரிச்சா அப்படின்னா நீ அன்னைக்கு கரெக்டான டைமுக்கு போய் கிளைண்ட் பிளேஸ்ல ஆடிட் பார்க்க முடியாது. இது கிஷோர் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய மிஸ்டேக்கா, மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்கா? கிஷோரே உன்னை பத்தி குறையா சொல்றேன்னு பாத்தியா? பாய்த்து பேசுங்கடா. இண்டிவிஜுவல் மிஸ்டேக் சார். இண்டிவிஜுவல் மிஸ்டேக். இவன் பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்கா பண்ணல. இல்ல இன்னைக்கு ஈவினிங் சினிமா புக் பண்ணிட்டான் மச்சான், 6:30 ஷோ. இங்க ஆடிட்ல சொல்லுவாங்க 7 7:30, அதுவும் 7 மணிக்கெல்லாம் முடியாது, அப்பதான் இந்த ஃபைல் எடுத்து அந்த ஃபைல் எடுத்துணும். மச்சான் படம் ஃபர்ஸ்ட் டே பார்த்தாதான் படம், நாளைக்கு 4 நாள்ல போட்டா தலை மேல அந்த சீட் அடிக்கிறதுலாம் பார்க்க முடியாது, நம்ம இன்னைக்கு போயிடுறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பிட்டான். ஒரு நைட் ஷோ போயிட்டு வந்தான், இன்னொரு நாளைக்கு சீக்கிரம் போயிட்டு அன்னைக்கு பண்ண வேண்டிய ஃபைலிங்கும் அப்லோட் பண்ண வேண்டிய பண்ணல. இதுவும் கிஷோரோட மிஸ்டேக். அப்போ அப்ளிகேஷனுங்கிறது மிஸ்டேக்கே இல்லாம கரெக்டா டெவலப் பண்ணா மட்டும் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். இதுக்கு பேரு அப்ளிகேஷன் கண்ட்ரோல். கிஷோரோட ஆபீஸ் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க, ஆனா கிஷோர் சில வேலையில ஒழுங்கா செய்யல. இல்ல கிஷோர் ரொம்ப ஸ்மார்ட்டா 6 o'clock 7 o'clock தான் வர சொன்னாங்க, ஆனா என்ன பண்றான் 6:30 போயிடுறான். இப்போ சீக்கிரம் போனா நம்ம இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கேட்கலான்னு 7 o'clock வரைக்கும் ஆடிட் பண்ணா போதும், இல்ல 8 வரைக்கும் இருக்கலாம். 8 வரைக்கும் அக்கௌண்ட் உட்கார வச்சு சார் சீக்கிரம் பண்ணிட்டோம்னா கடைசி ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், நல்லா வெரிஃபை பண்ணலான்னு ரொம்ப ஸ்மார்ட்டா எதிர்பார்த்த விட நிறைய இன்வால்மெண்டோட நிறைய டெடிகேஷனோட பண்றான். இது யாருடைய பர்ஃபார்மன்ஸ்? கிஷோரோட பர்ஃபார்மன்ஸ். அதே தான் அப்ளிகேஷன். அப்ளிகேஷனுங்கிறது அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதுல என்னென்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி எஃபிஷியன்ஸா ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு விதமான ஆடிட் கண்ட்ரோல். மேனேஜ்மெண்ட் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கும் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கும் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே விச் இஸ் கால்ட் அஸ் மேனேஜரியல் கண்ட்ரோல். இந்த 2 கண்ட்ரோலும் ஒழுங்கா இருக்குதா, ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாக்குறது யாரோட வேலை அப்படின்னா
அண்ட் ஆடிட்டரோட வேலை. எந்த ஆடிட்டர்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்டர். இவர் டெபிட் ஒழுங்கா இருக்கா, கிரெடிட் ஒழுங்கா இருக்கா, ஜேர்னல் ஒழுங்கா பாஸ் பண்ணியா, டிடிஎஸ் ஒழுங்கா டிடெக்ட் பண்ணியா, டிசிஎஸ் ஒழுங்கா பிடிச்சாங்களா, ஜிஎஸ்டி அதெல்லாம் பார்க்க மாட்டார். சிஸ்டம் புரிஞ்சுதா? நவ் காட் an ஐடியா. இப்போ என்ன சொல்றான் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். சரி, அப்போ மேனேஜர் கண்ட்ரோல் என்ன சொல்றான்? In this part we shall examine controls over the managerial control that must be performed to ensure the development of the application, implementation of the application, operation and maintenance of information system in a planned and controlled manner in organization. These controls level provide stable infrastructure which system can be built, operated, maintained. சரி, இதுக்கு இன்னொரு ஈக்குவல் எக்ஸாம்பிள். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறீங்க. நீங்க சம்பாதிச்சு கட்டுறீங்களோ இல்ல அம்மா அப்பா கட்டுறாங்களோ, வீடு கட்டுறாங்க. ஒரு வீடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு இன்ஜினியரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவர்கிட்ட நம்ம ரேட் எல்லாம் பேசி, ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி ஓகே பண்ணி ஒரு அமௌண்ட் அட்வான்ஸை கொடுத்து வீடை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். இதுல நம்மளோட ரோல் தான் மேனேஜ்மெண்ட் ரோல். இப்போ வீடு கட்டணும்ப்பா, டோட்டல் என்னோட லேண்ட் வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட், அதில் எனக்கு சுற்றி கார்டன் வேணும், நடுவில் வீடு கட்ட எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். ஒரு வீடு கட்டுறதுங்கிறது நிறைய ஒர்க் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் ஒர்க் அது ஒரு தனி ட்ராக்கு, கார்பெண்டர் ஒர்க் அது ஒரு தனி ட்ராக்கு, அப்புறம் பிளம்பிங் ஒர்க் அது ஒரு தனி ட்ராக்கு, பெயிண்டிங் ஒர்க் அது ஒரு தனி ட்ராக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் அது ஒரு தனி ட்ராக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டினாதான் வீடு. வெறும் சிவில் ஒர்க் மட்டும் முடிச்சுட்டா கார்பெண்டர் ஒர்க்கை யார் பண்ணுவா, அப்புறம் டைல்ஸ், ஃப்ளோரிங் ஒர்க்கு, இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் அந்த வீடு. இவங்களுக்கு வந்து ஃபண்டு கரெக்டான நேரத்தில் போக வேண்டியது, கரெக்டான நேரத்தில் மெட்டீரியல் வர வைக்க வேண்டியது எல்லாமே என் கடமை. ஏன்னா நான் வீடு கட்டுறது உங்க அப்பாவுடைய கடமை. அவர் வந்து சப்போஸ் இன்னைக்கு எப்பா நெக்ஸ்ட் 1 வீக் எங்கிட்ட கொஞ்சம் கேஷ் இல்லை அப்படின்னா வேலை நின்றுடும். சார் நீங்க கேஷ் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க சார், எனக்கு மெட்டீரியலும் இல்லை லேபரும் இல்லை. அப்போ மேனேஜ்மெண்ட்டோட ரோல் என்ன? கரெக்டா ஃபண்டை ரெடி பண்ண வேண்டியது, தேவையான நேரத்துக்கு மெட்டீரியல் வர வைக்க வேண்டியது. ஆனா உள்ள ஒர்க் பண்றவுடைய வேலை என்ன? கார்பெண்டர் ஒரு ஒர்க் ஒழுங்கா செய்யணும். இப்ப கார்பெண்டரும் ஃப்ளோர் பண்றவங்க சண்டை போட்டுக்கலாம்னு வச்சுக்கோ. கார்பெண்டர் என்ன சொல்லுவான், நீ முதல்ல ஃப்ளோரை போடு, அப்பதான் ஃப்ளோரோட ஹைட் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நான் டோர் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நான் முதலே டோரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஃப்ளோர் லெவலுக்கும் டோருக்கும் கேப் ஏறுனா நீ டைல்ஸை போட முடியாது, என் டோரை கட் பண்ணுவேன் அப்படின்னு சண்டை போட்டு பாருங்க. அப்போ எந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் செய்யணும், எந்த ஒர்க்கு எதுக்கு டிபெண்டன்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ பெயிண்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, வால் எல்லாம் எந்தெந்த இடத்துல பைப் லைன் போகுதோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே கட்டி முடிச்ச வாலை நீங்க பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சிக் பண்ணி எடுத்துட்டு அந்த பைப் உள்ள வர அளவுக்கு பண்ணி பூசி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் பெயிண்டர் வருவாங்க. இல்ல பெயிண்டர் ஃபர்ஸ்டே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாழை போய் சிக் பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கண்ட்ரோலுக்கு கீழே நிறைய ஒர்க் வருது. அதுல என்ன ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் மேனேஜ்மெண்ட்டும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், இது ஒரு டிபார்ட்மெண்ட். டாப் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க ஒரு ரோல் பண்ணணும். சிஸ்டம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஒரு ரோல் பண்ணணும். ப்ரோக்ராமிங் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணணும். டேட்டா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ரோல் பண்ணணும். குவாலிட்டி அஷூரன்ஸ், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்கோட வருமே ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓகே, இவ்வளோ பேரும் என்னென்ன ரோலை பண்ணணும் அப்படிங்கிறது மேனேஜர் கண்ட்ரோல் கீழே வருது. இவங்க இந்த ரோலை ஒழுங்கா பண்றாங்களான்னு மானிட்டர் பண்றது மட்டும்தான் ஒரு ஆடிட்டரோட வேலை. அட் த பாயிண்ட், ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது so many departments, so many people will be involved. ஓகே, அதுல டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்டோடைய கண்ட்ரோல்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். The controls adopted by management of an enterprises are to ensure that information system function correctly and they meet the strategic business objectives. Top management, for example, take you
சாரிடா, பேட்டரி டக்குன்னு கொஞ்சம் நான் தான் பேட்டரி டிஸ்கனெக்ட் வச்சு வச்சிருந்தேன். கரண்ட் ஆக்சஸ். ஸோ அப்போ டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிபார்ட்மெண்ட் இவங்க அப்போ ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் யாரு? இந்த பில்லர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். எப்போதுமே பெயிண்டரா வந்து நிற்பான், எப்போதுமே பெயிண்டர் வந்து நிற்க மாட்டான். இல்லைன்னா சில வீடு கட்டும் போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிளம்பர் கூப்பிட்டு முதல்ல வீட்டுல தண்ணி வர வைப்பா. ஏன்னா தண்ணி தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் போர் போட்டுருவோம். முதல்ல பூமி பூஜை பண்ணுவோம். அதுக்கு சிவில் ஒர்க்கர் எல்லாம் வருவாங்க. முதல்ல என்ன பண்ணுவோம், போர் போட்டுருவோம். ஏன்னா தண்ணி எசென்ஷியல். நீ ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண தண்ணி, ஸோ அதை முதல்ல பண்ணுவோம். அதோட அவர் வேலை முடிஞ்சிடும். உடனே ஒரு பைப் லைன் எல்லாம் போட மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் பில்லர்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட்டுடைய ரோல் என்ன அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பிளானிங் ஒழுங்கா பண்ணணும். இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நம்ம சொல்றோம்ல, ஒரு ஆர்கனைசேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உங்களே பார்த்தா உங்க கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஏன் ஓன் சிஸ்டர்ஸ் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணலாம். ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணோட வேலை என்ன, சாஃப்ட்வேர் வேலை. ஆனா சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா நிறைய ரோல்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு கசின் இருக்கான், என்னடா நீ ஐடிசில என்ன பண்றேன்னா நான் டெஸ்டரா இருக்கேன் அப்படின்வான். டெஸ்டர், நான் எலக்ட்ரிக்கல் டெஸ்டர் மாதிரி கிடையாது. டெஸ்டர் அப்படின்னா அவனுடைய வேலை என்ன தெரியுமா, ப்ரோக்ராம்லாம் டெவலப் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வின் ரன்னர், லோட் ரன்னர் அப்படின்னு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, இன்புட் கரெக்டா வாங்கியதா, அவுட்புட் கரெக்டா கொடுக்குதா, எங்கேயா பக்ஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்றது தான் அவன் வேலை. அவன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண மாட்டான், அவன் டெஸ்டர். சப்போஸ் இன்னொரு கசின் இருக்கான், அவன் சொல்ல நான் அனலிஸ்டா இருக்கேன் அப்படின்வான். அது என்னடா அனலிஸ்ட், அவன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண மாட்டான், அந்த எல்லாமே அனலைஸ் பண்ணுவான் டேட்டாவை. அவனோட பேர் அனலிஸ்ட். இன்னொரு கசின் கிட்ட கேக்குறீங்க, நான் குரூப் ஜிஎல்ஆர் குரூப் லீடரா இருக்கேன். அது என்னடா குரூப் லீடர், அவன் மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண மாட்டான். இந்த குரூப் ஆர்கனைஸ் பண்றது, இந்த குரூப்புக்கு உண்டான இந்த குரூப்புக்கு உண்டான ஒர்க்கை கொடுக்கறதுல அவன் லீடரா இருப்பான். இன்னொரு கசின் கேட்டீங்கன்னா, இல்ல ஊம்புறது, நான் ப்ரோக்ராமரா இருக்கிறேன். ப்ரோக்ராமருடைய வேலை என்ன, அவன் தான் கோடிங் டெவலப் பண்றவன். ஸோ ஒரு சாஃப்ட்வேர்னு வரும்போது கோடிங் டெவலப் பண்றவன் ஒருத்தன், அதை மானிட்டர் பண்றவன் ஒருத்தன், டெஸ்ட் பண்றவன் ஒருத்தன், நிறைய ரோல்ஸ் இருக்காங்க. சிஸ்டம் டிசைனர் இருக்கான், சிஸ்டம் அனலிஸ்ட் இருக்கான், சிஸ்டம் லீடர், குரூப் லீடர் இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ரோல் இருக்கு இதுல. புரிஞ்சுதா? ஃபைன். அப்போ இந்த டாப் மேனேஜ்மெண்ட் ரோல் என்ன, ஃபர்ஸ்ட் பிளானிங் ஒழுங்கா பண்ணணும். என்ன சொல்றான், this includes determine the goals of the information system function. இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ன பண்ண போகுது, உதாரணத்துக்கு இப்ப ஐசிஐ எடுத்துக்கோ, அவங்க மேனுவலா தான் இருந்தாங்க எல்லா ஆக்டிவிட்டியுமே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணுமா, நேரா போய் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணும். இன்டர்மீடியட் கிளாஸ் இருக்கணுமா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எல்லாமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க, இப்போ ஆன்லைனா பண்ணிட்டாங்க. இப்போ ஆன்லைன் பண்ணும்போது இது யார் பண்ணுவா, யாராவனா பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க ஐசிஐக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். 24/7 நம்ம வீட்டுல இருந்துகிட்டே கோர்ஸ் படிப்பான், கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஐசிஐ உடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல், பார்லிமெண்ட்டுக்கு போகும். இந்த மாதிரி ஐசிஐ வந்து வாண்டட் டு கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னு. சோ அப்ப அந்த பிளான்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் எங்க அப்ஜெக்டிவ், இந்த அப்ஜெக்டிவ் நான் மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த டாப் மேனேஜ்மெண்டோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, this includes determining the goal of information system function and means the achieve the goal. அதுல ஒரு ஸ்டீரிங் கமிட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, shall comprise the representatives from all the areas of business and IT personnel that would be responsible for overall direction. டாப் மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதுல என்ன அப்ஜெக்டிவ் வருது எல்லாம் மீட் பண்ணி அவங்க முதல்ல அந்த விஷயத்தை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளானிங். செகண்ட், அந்த பிளானிங்க்கு தேவையான எல்லாத்தையும் தேவையான ஆர்கனைஸ் பண்றாங்க. தேர் ஷுட் பி a prescribed IT organization structure with the document roles. என்னென்ன நம்ம பண்ண போறோம் அது முதல்ல டாக்குமெண்டா பண்ணுங்க. இந்த டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுது எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்ரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன், நீ இந்த வேலையை செய்யறியா, நீ இந்த வேலையை செய்யறா அப்படிங்கிறது அவங்களுடைய வேலை. லீடிங் என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த டீமை லீட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ள பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத லீட் பண்ணுவாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் மோட்டிவேட்டிங், கைடிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் பர்சோனல். The purpose of leading is to achieve the harmony of the objective. அடுத்து கண்ட்ரோல். வெதர் நாம பிளான் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இது போகுதா போகலையா, இது ஸ்லோவா போச்சுன்னா இது எங்க ஸ்பீட் பண்றது, இது ரொம்ப ஸ்பீடா போகுது ஆனா சரியா போகல அப்படின்னு மானிட்டர் பண்ணி அதை ஒழுங்கான டைரக்ஷன்ல கொண்டு போறதுதான் டாப் மேனேஜ்மெண்ட் உடைய வேலை. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ரிலையன்ஸ் அம்பானி எடுத்துக்கோங்க.
இப்போ நான் ரிலையன்ஸ்ல ஒரு ஏரியா சேல்ஸ் மேனேஜரா வேலை செய்யறேன். நானும் ரிலையன்ஸ்ல ஒர்க் பண்றேன். அம்பானி ஒரு ரிலையன்ஸ் சம்பந்தப்பட்டவர் தான். இப்ப அம்பானிக்கு ராயப்பேட்டா, மயிலாப்பூர், டி நகர் எப்படி போயின்னு இருக்கு? நாராயண் பாபு கான்டாக்ட் பண்ணி என்னைக்காவது நினைப்பாரா? நான் யாரும் கூட அவருக்கு தெரியாது. நான் ஒரு ஏரியா பாக்குறேன். எதுக்கு ஒரு ஏரியா மேனேஜர் இருப்பான், ஏரியா மேனேஜருக்கு ரீஜனல் மேனேஜர் இருப்பான், ரீஜனல் மேனேஜருக்கு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருப்பான். அப்படி போகும். கடைசியா வந்து சேல்ஸ் உடைய டாப் ஹெட் தான் அம்பானி கிட்ட பேசுவார். அப்ப அவர் சொல்லும்போது என்ன பண்ணுவாரு? சார் சில பிளானிங் எல்லாம் இருக்கு, இதை பண்ண அதை பண்ண, ஒன்னு அவர் சாங்ஷன் பண்ணுவார். ஓகேவா, உங்களுக்கு என்ன நிறைய ரீட்டைல் ஷோரூம் ஓபன் பண்ணுமா, நான் சாங்ஷன் பண்றேன். அந்த டாப் மேனேஜ்மெண்டோட வேலை. அவர் டி நகர்ல ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல யாராவது டீலர் இருக்காங்க கேட்க மாட்டார். சென்னையில எவ்வளவு டீலர் இருக்கீங்க, டீலர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுமா, இல்ல இன்னும் ஃபெசிலிட்டிஸ் ஒன்னு வானா ஒன்னு ஃப்ரீ தரணுமா டிசைட் பண்ற மாதிரி இந்த டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்றாங்க, அந்த பிளானிங்க்கு தேவையான ஆர்கனைஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை லீட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் மானிட்டர் பண்ணி தேவையான கண்ட்ரோல்ஸ் கொண்டு வராங்க. இது எல்லாமே டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். இதை ஒழுங்கா பண்ணியிருக்காங்களான்னு பாக்குறது தான் நம்ம ஆடிட்டருடைய வேலை. ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் திஸ் எக்ஸ்பிளனேஷன்? புக்கே ஷேர் ஆகலையடா, இருமீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோல். இது யார் பண்றா? டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். அடுத்து உள்ள யார் வரா? சிஸ்டம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். சிஸ்டம் எப்படி டெவலப் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ஒன்று வரும். ஓகேவா? சிஸ்டம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றவங்க எப்படி இந்த சிஸ்டம் டெவலப் பண்ணலாம். இப்போ ரயில்வே ப்ராஜெக்ட் எடுத்துக்கோ, நம்ம எல்லாரும் சென்னையில் தான் இருக்கிறோம், ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் டப்பட்டப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட மாட்டாங்க. இதுக்கு ஒரு அப்ரூவல் லெவல், எந்தெந்த ஏரியால ஸ்டேஷன் வரலாம், அந்த ஏரியால ஸ்டேஷன் கட்டக்கூடிய ஃபெசிலிட்டி. இப்போ டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல போய் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கட்ட முடியுமா? முடியாது. கொஞ்சம் தள்ளி கட்டுவாங்க. ஏன்னா அங்க பண்ணவே முடியாது. அங்க பாப்புலேஷன், மூவிங் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். இதை சூஸ் பண்றது, இதை வந்து அந்த கிரவுண்ட் எல்லாம் டிக் பண்றதுக்கு ஒரு டீம், அப்புறம் ஒரு டீம், ஒரு டீம் ஒரு ரோல் இருக்கும். இந்த டீம் பண்றோம், அந்த டீம் பண்ண மாட்டான். அடுத்து என்ன சொல்றாங்க? சிஸ்டம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். இவங்க என்ன பண்றாங்கன்னா, the system development management has responsibility for the function concerned with analyzing, designing, building, implementing and maintaining information system. But top management plan, organizing, leading, monitor பண்ணிட்டான். அடுத்த டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் டெவலப் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா, இதை அனலைஸ் பண்றாங்க. எப்படி பண்ணலாம், இதனால என்ன பெனிஃபிட், அதுன்னு எல்லாமே. அதுக்கப்புறம் ஓகே இப்படி பண்ணலாமா, சரி இதுக்கப்புறம் இது எப்படி பண்ண போறோம், டிசைன் பண்றோம். டிசைன் பண்ணி முடிச்சதுமே இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷனை டெவலப் பண்றோம். டெவலப் பண்ணி முடிச்ச அப்ளிகேஷனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம். இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்ச பிறகு இதை மெயின்டைன் பண்றோம். அப்படிங்கிறது இவங்களுடைய ரோல். இதுல என்ன சொல்றாங்க? சிஸ்டம் ஆத்தரைசேஷன் ஆக்டிவிட்டிஸ். All systems must be properly and formally authorized to ensure their economic justification and feasibility. இந்த சிஸ்டம் பண்ணும்போது எந்த அளவுக்கு காஸ்ட் செலவாகும், இந்த காஸ்ட்னால இந்த சிஸ்டம் டெவலப் பண்றதுனால இந்த ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட் இருக்கா, பெனிஃபிட் இல்லையா. இப்ப பெனிஃபிட்டை விட காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருந்தா சிலதான் பண்ண வேணாம். நம்ம இதனால ஒரு பெனிஃபிட்டை விட இது ஸ்பெண்ட் பண்ற பணம் அதிகமா இருந்தா எந்த யூஸ் இல்லை, அது பழைய சிஸ்டமாவே போயிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி economical justification கொண்டு வராங்க. This requires that each new system request be submitted in written form by the users to system professionals who have both expertise and authority to evaluate the approve the system. அப்ப என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம் ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணி இந்த சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கறத டாப் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. யூசர் ஸ்பெசிபிகேஷன் ஆக்டிவிட்டிஸ், இதுல ஒரு யூசருக்கும் என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்றது இவங்க தான் டிசைன் பண்றாங்க. User must be actively involved in the system development process, wherein a detailed written description document of the logical needs to user is created. இதுல என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்ததுன்னா என்னென்ன யூசர் யூஸ் பண்ண போறாங்க அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கண்ட்ரோல் வேணுங்கிறத டிஃபைன் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் டெக்னிக்கலி they design the thing. டெக்னிக்கலி என்னன்னா, எந்த பிளாட்ஃபார்ம்ல டெவலப் பண்ணலாம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், இந்த சாஃப்ட்வேர் அடுத்து எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரே மார்க்கெட்ல யூஸ் இல்லைன்னா அப்ளிகேஷன் வேஸ்டா போயிடும் இல்லையா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஒரு மொபைல் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஆனா அவங்க 2G பேஸ்டு மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சா என்ன யூஸ்? இன்னைக்கு 2G யாருமே யூஸ் பண்ணல. மினிமம் இன்னைக்கு 4G டெக்னாலஜியும்
5G டெக்னாலஜி யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ டெக்னிக்கல் டிசைனர் சொல்றான், the technical design activities translate the user specification into set of detailed technical specification of the system that meet users requirement. அப்புறம் இன்டர்னல் ஆடிட்டோடைய பார்ட்டிசிபேஷன். இந்த இன்டர்னல் ஆடிட்னா என்ன? இது இந்த மானிட்டர் பண்றவங்க. The internal auditor should be involved at the inception of system development process to make consensual suggestions regarding the system requirement and control that should be continued throughout the all phases of development process and to maintain. இதில் இன்டர்னல் ஆடிட்டோட வேலை என்ன? சிஸ்டம் கரெக்டா டிசைன் பண்ணிக்காங்களா, இது ரெக்குவயர்மெண்ட் கரெக்டா மீட் ஆகுமா, இது நடக்குமா, சாத்தியமா அப்படிங்கிறத இவங்க டிசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் டெஸ்டிங். ப்ரோக்ராம் ரெடியான பிறகு all program model must be through the test before they are implemented. The result of the test then compared against predetermined results of IDF program logical errors. எந்த ரிசல்ட் வரப்போகுது, நம்ம என்ன ரிசல்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணோம், இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான், இந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கோமான்னு சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. கடைசியா யூசர் டெஸ்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் ப்ரொசீஜர். இது என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன், அதை லைவா கொண்டு வரதுக்கு முன்னாடி the individual models of the system must be tested as a unified whole. ஏன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன் நிறைய குட்டி குட்டி மாடியூல்ஸா இருக்கும். ஒரு மாடியூலையும் தனித்தனியா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடல் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி இதுக்கப்புறம் இதை கரெக்டா பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத பண்ற வேலை. இது எல்லாமே என்னன்னா சிஸ்டம் டெவலப்மெண்ட். அதாவது இவங்க பிசிக்கலா இறங்கி பண்ணாதவங்க. பிசிக்கலா இறங்கி யார் பண்றாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் தான். ஓகேவா? இவங்களுடைய வேலை என்ன? என்னென்ன ஆத்தரைசேஷன் ஆக்டிவிட்டிஸ், ஒரு யூசருக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ரோலு, எந்த மாதிரி டெக்னிக்கல் டிசைன் பண்ண போறோம், இன்டர்னல் ஆடிட்டோட பார்ட்டிசிபேஷன் என்ன, எல்லாமே பண்ணி முடிச்சோம். ஒன்ஸ் இவங்க எல்லாமே பண்ணி முடிச்சா அடுத்து இன்வால்வ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ப்ரோக்ராமிங் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்லாம் இவன் தான் ஒரிஜினலா சாஃப்ட்வேர் டெவலப் பண்றவன். உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, ஒரு பில்டிங் கட்டணும், ஓனர், அந்த பில்டிங் கட்டக்கூடிய ஓனர், அவருடைய வேலை என்ன? ஃபண்டை ரெடி பண்றது, தேவையான அளவுக்கு பொருளை கொண்டு வருது. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் உள்ள வருவான். ஆர்கிடெக்ட் வந்து என்ன பண்ணுவான்? இப்படி எல்லாம் பண்ணலாம், அப்படி எல்லாம் பண்ணலான்னு அவன் டிசைன் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ஜினியர் உள்ள வருவான். ஓகே, இந்த டிசைன் நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வேணும், இவ்வளோ மெட்டீரியல் வேணும், அப்படி இந்த மாதிரி மெஷினரிஸ் வேணும், அப்படி எல்லாமே சொல்லுவான். அந்த இன்ஜினியரிங் கீழே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஸ்திரி, கொத்தனார், சித்தால், ஹெல்பர்னு உள்ள வராங்க பாரு. இவங்க தான் ஒரிஜினலா வீடு கட்டுறாங்க. ஆனா யார் பேச்சு கேட்டு கட்டுறாங்க? இன்ஜினியர் என்ன சொல்றாரோ அதை பேச்சு கட்டுறாங்க. இன்ஜினியர் யாரோட பேச்சு கேட்கிறாரு? ஆர்கிடெக்டோட பேச்சு கேட்கிறாரு. ஆர்கிடெக்ட் யார் பேச்சு கேட்கிறாரு? ஓனர் பேச்சு கேட்கிறாரு. ஓனர் சொல்லுவாரு, எனக்கு வந்து ஃப்ரண்ட்லயும் பால்கனி, இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு கார்னர் பிளாட்னு வச்சுக்கோ, எனக்கு இந்த ரோட வியூ பண்ண மாதிரியும் எனக்கு வந்து பால்கனி வேணும், இந்த ரோட வியூ பண்ண மாதிரி பால்கனி வேணும்னு ஓனர் ஆசைப்பட்டாருன்னா அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது வேலை. ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் அது. இப்போ சித்தாரு, கொத்தனாரு, அந்த மாதிரி மேஸ்திரி, இவங்களோட வேலை தான் ப்ரோக்ராமிங் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். இவங்க தான் டெவலப் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் அ மேஜர் ஃபேஸ். ஆர்கிடெக்ட் டிசைன் கொடுத்துட்டான், இன்ஜினியரிங் வந்து டிராயிங் வரைஞ்சு கொடுத்துட்டாரு, கடைசியில மேஸ்திரியும் கொத்தனாரும் வரலன்னா ஒரு செங்கல் கூட எடுத்து வச்சு பூச முடியும். ஏன்னா அவங்க தான் செய்யறாங்க. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, programming development implementation is a major phase within the system development life cycle. The primary objective of this phase are to produce and accurately implement high quality program. இப்போ ஒரு செங்கலை கட்டி பண்ண வேண்டிய வேலையை வந்து ஒழுங்கா பண்ணலைன்னா அந்த செவரே அசிங்கமா போயிடும். என்னதான் ஆர்கிடெக்ட், இந்தியாவில பெஸ்ட் ஆர்கிடெக்ட் டிசைனை கொடுத்தாலும் சரி, இந்தியாவில பெஸ்ட் கம்பெனிஸ் வந்து என்ஜினியரா இருந்தாலும் சரி, இங்க வேலை செய்யறவங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னா அந்த விஷயம் ஒழுங்கா வராது. ஸோ இங்க தி டெவலப்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்க வந்து, ப்ரோக்ராமிங் டீம்ல இருக்கிறவங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு இவங்க சில வேலைகள் பண்றாங்க. இவங்களுக்குன்னு சில பிளானிங் இருக்கு, இவங்களுக்குன்னு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கு, இவங்க சில விஷயங்கள் டெவலப் பண்றாங்க. அப்புறம் கோடிங் எழுதுறாங்க. எழுதின கோடிங்கை வந்து டெஸ்டிங் பண்றாங்க. டெஸ்டிங் பண்ணி அதை ஆபரேஷன்ல கொண்டு வந்து நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதுங்கிறத மெயின்டைன் பண்றாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஓகே, அடுத்து யார் இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா டேட்டா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். என்ன டேட்டா ரிசோர்ஸஸ்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது டேட்டா உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டேட்டா. இன்னைக்கு டேட்டா இருந்தா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம். என்ன டேட்டா? உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ரெடிமேட் ஷோரூம், கார்மெண்ட் ஷோரூம் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பார்ப்பேன், எந்த இடத்துல கொஞ்சம் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, எந்த இடத்துல கொஞ்சம் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஹாஸ்டல்ஸ் கொஞ்சம் இருக்குது, எந்த இடத்துல கொஞ்சம் பப்ளிக் க்ரௌட் வராங்க. இப்ப டி நகர்ல போய் நீ பிளாட்ஃபார்ம்ல ஒரு கடை போட்டா கூட வியாபாரம் ஆகும். ஏன்னா டி நகர்ல அப்படி ஒரு க்ரௌட் வரும். ரொம்ப டாப்பா இருக்கிறவங்க போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் பெரிய கடைக்கு போவாங்க. அதை விட அடுத்த செக்மெண்ட் இருக்கிறவங்க ஒரு பெருசா பிராண்ட் நேம் இல்லாம பட் நல்ல விற்கிற துணி கடைக்கு போவாங்க. ரொம்ப போர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சின்ன கடையில வாங்கலாம்னு இருப்பாங்க. ஒருத்தருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து வாங்குறாங்க. அதெல்லாம் டி நகர்ல மாதிரி ஒரு கடை போட்டா எங்க ஒண்ணா போகும். ஆனா என் கடையோட ஸ்டைல் அப்படி கிடையாது. ரொம்ப பார்ஷா ஒரு மாதிரி வேற வேற லெவல்ல நான் வந்து ஒரு கடையை ஓபன் பண்ணணும். நீங்களே பாப்பீங்க, இப்ப டீ கடைன்னு பார்த்தா ரோட்ல இருக்கிறது எல்லாமே டீ கடை தான். பட் கெஃபே அது ஒரு டிஃப்ரெண்ட் இது. கெஃபே அது ஒரு டிஃப்ரெண்ட். இப்ப எங்க கோபாலபுரம் கூட நிறைய டிஃப்ரெண்ட் டீ ஷாப்ஸ் மண்பானையில கொடுக்குறான் டீ. டீயே ஒரு 60 டீ வச்சிருக்கான். எலாச்சி டீ, ஜிஞ்சர் டீ, லெமன் வித் ஜாகரி டீ, சுகர் டீன்னு ஒரு 60 டீ வச்சிருக்கான். கொஞ்சம் விலையும் ஜாஸ்தி. ஆனா போனா என்ன, ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசலாம். நான் போன வாரம் மீட்டிங் அந்த டீ ஷாப், டீ கடை, டீ ஷாப் கேஃபே மாதிரி கம்மி தான். 15 ரூபா டீல ஆரம்பிச்சு 50 ரூபா வரைக்கும் டீ இருக்குது. போய் உட்காந்து கொடுத்தான்னா ஏசி ரூமு அழகா பண்ணாமான்னு ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் பேசிட்டு வரலாம். ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ். அப்படி பண்ணும்போது எனக்கு முக்கியமா டேட்டா தேவை. எந்த இடத்துல ஓபன் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பிசினஸ் பீப்புள் இருக்காங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க, டாப் கிளாஸ் பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க ஏற்கனவே இந்த மாதிரி எத்தனை கடை இருக்குது, இது ஏற்கனவே கடை எதா போட்டு போகலையா, இங்க இருக்கக்கூடிய பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, லாவிஷ்னஸா, அது எல்லாமே தெரிஞ்சதுன்னா நான் பக்காவா ஒரு டிசிஷன் எடுத்துடலாம். அதனால ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது டேட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்ன சொல்றான், many organizations now recognize that data is a critical resources that must be managed properly and therefore accordingly centralized planning and control to be implemented. ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனிக்கு டெவலப் பண்றோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ப்ரோக்ராமை திருடின்னு போனா கூட பரவாயில்ல, டேட்டாவை திருடின்னு போயிட்டானா நம்மளுடைய மொத்த சீக்கிரம் வந்துட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டேட்டாவை எப்படி நம்ம ரிசோர்ஸ் பண்ண போறோம், எப்படி மேனேஜ் பண்ண போறோம், எப்படி காப்பாற்ற போறோங்கிறது டிசைன் பண்றதுங்கிறது அது ஒரு தனி டெவலப்மெண்ட் டீம். திஸ் கம்ஸ் அண்டர் டாப் மேனேஜ்மெண்ட்ல, அது மேனேஜர் கண்ட்ரோல் கீழே. ஓகேவா? ஸோ என்ஷூர் என்ன பண்றான், டேட்டா வந்து எப்ப வேணா அவைலபிளா இருக்கணும், சேஃபா பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், டேட்டா வந்து மீனிங்ஃபுல் ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கணும். எல்லாமே என்ஷூர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ என்ன சொல்றான், ஃபார் டேட்டா டு பி மேனேஜ் பெட்டர், user must be able to share the data. Data must be available to the user when it is needed, in the location where it is needed, and in the form of which it is. எந்த ஃபார்ம்ல அது தேவைன்றது. Further, it must be possible to modify the data easily and integrity of the data to be preserved. The data repository system is used properly. It can be enhanced data application system reliability. Yeah. இப்போ கோவிடே எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த கோவிட் முதல்ல உள்ள வந்தபோது யாருக்குமே எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பிகாஸ் அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, எந்த டேட்டாவும் கிடையாது. உலகத்திலேயே ஒரே சமயத்துல தான் ஸ்ப்ரெட் ஆச்சு அது. இப்ப ஏற்கனவே இந்தோனேஷியால வந்திருக்குது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க இப்படி எல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு ஒரு டேட்டா இருந்தா டப்புன்னு எல்லா கண்ட்ரியும் அதை கேட்டு வாங்கி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிடுவான். உலகத்துல அப்படியே அட்டஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் சைனால வந்தது, அப்படியே கிடக்கிற எல்லா ஊர்லயும் வந்து எல்லாரும் திணறிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு 2 இயர்ஸ் கோவிட் பழகிட்டோம். 2020 and 2022. இப்போ 22ல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அது எப்படி உள்ள வருது, எப்படி எல்லாம் உருமாறுது, அதோட செகண்ட் வேரியேஷன், தேர்ட் வேரியேஷன் என்ன, ஒரு வேரியேஷன் இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் மெத்தட் இருக்குது, வெறும் மாஸ்க் இந்த மாதிரி போதுமா, வேக்சின் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா டேட்டா பேஸ் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட். 2 வருஷமா கோவிட பத்தி கம்ப்ளீட் டேட்டா பேஸ் இஸ் கிரியேட்டட். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கோவிட் அஃபெக்ட் ஆகாது. அப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது சோர்ஸ் ஆஃப் டேட்டா, அந்த டேட்டா வந்து அவைலபிளா இருக்கா, அவைலபிளா இல்லையா, எந்த ஃபார்ம்ல, எல்லாமே பாத்துக்க வேண்டியது which is nothing but call டேட்டா ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் உடைய மேனேஜ்மெண்ட். ஓகே, முடிச்சிடலாம். அடுத்து என்ன, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ங்கிறது என்ன, ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள தப்பா ஒருத்தன் உள்ள வந்துட்டா நம்ம டேட்டா செக்யூர்டா இருக்கா, நம்ம சிஸ்டம் செக்யூர்டா இருக்குதா, எந்த மாதிரியான செக்யூரிட்டியை வந்து இம்போஸ் பண்ணலாம், செக்யூரிட்டி என்ன மாதிரி செக்யூரிட்டிஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால வரக்கூடிய டேமேஜஸ், என்விரான்மெண்டல் செக்யூரிட்டி, டெம்பரேச்சர், பவர், பேக்கப்பு,
இந்த மாதிரி எல்லா செக்யூரிட்டி சிஸ்டமும் ஒழுங்கா செட் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். என்ன சொல்றான்? இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஷூரிங் தட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அசெட்ஸ் ஆர் கேட்டகரைசிங் அண்டர் பர்சோனல், ஆளுங்க, ஹார்ட்வேர்ஸ், ஃபெசிலிட்டிஸ், டாக்குமெண்டேஷன், supplies data, application software, system software, everything is secured. Everything is secured. Assets are secured when expected loss that will occur over sometimes or at an acceptable level. ஏதான ஒரு லாஸ் வரும் அப்படின்னா எந்த அளவுக்கு லாஸ் வரும், அது அக்செப்டபிள், இது எல்லாமே என்ஷூர் பண்ண வேண்டியது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஓகே, இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, எம்டி இருக்காரு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். என்னைக்காவது ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு போய் தடுப்பாங்களா? அது அவங்க வேலை கிடையாது. ஸோ செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அவங்களோட வேலை என்ன? பில்டிங் ஃபுல்லா சுத்தி வருவாங்க, நைட் ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் போடுவாங்க, சிசிடிவி கேமரா போட சொல்லுவாங்க, சிசிடிவி கேமரா மானிட்டர் பண்ண ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கையில எப்பவுமே ஸ்டிக்கோட, ஒரு கம்பெனி ஸ்டிக்கோட இருப்பாங்க, கன்னோட இருப்பாங்க. இவங்களுடைய வேலை புதுசா யாரும் உள்ள வந்து இதை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு எப்படி இவங்க பாதுகாக்கிறாங்களோ, ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் எப்படி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்றாங்களோ, சேல்ஸ் ஒர்க் எப்படி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்றாங்களோ, அது மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம் இவங்க நம்ம சிஸ்டம், அப்ளிகேஷன், டேட்டாலாம் செக்யூர்டா இருக்குதா அப்படிங்கறத என்ஷூர் பண்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? கண்ட்ரோல் கிளாசிபிகேஷன் ஆன் தி elements. சாரிண்ணா.
ஸோ இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் வந்து என்ன பண்றாங்க, the control classified based on nature of information, environmental control, physical control, logical control, all are security measures against these possible threats. However, despite the controls on place, there could be possibility that control might fail. ஒரு செக்யூரிட்டி இருக்கு, அதை தாண்டி இப்போ ராஜீவ் காந்தி இறந்தாருன்னா, ராஜீவ் காந்தி வந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், டாப் மோஸ்ட் பர்சன் இன் இந்தியா, அவரை ஒருத்தன் கொள்றான் அப்படின்னா அப்ப எங்கேயோ செக்யூரிட்டி வீக்னஸ் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவுதான் செக்யூரிட்டி போட்டாலும், ஏன் யூஎஸ் பிரசிடென்ட்டை ஷூட் பண்ணாங்களா, யாரும் சொல்ல முடியுமா? யாரும் ஷூட் பண்ணாங்க யூஎஸ் பிரசிடென்ட்டை? யூஎஸ் பிரசிடென்ட்டை மர்டர் பண்ணாங்களா? எந்த பிரசிடென்ட் தெரியுமா? ஏய், ஜான் எஃப் கென்னடி. கூகுள்ல காட்டுறாரு. How John F. Kennedy is dead. ஷேர் பண்றேன் பாரு. இன்னும் ஒரு செகண்ட். John F. எதடா? Hey. Yes, sir. John F. Kennedy, the 35th president of United States, was assassinated on Friday, November 1963 at 12:30 p.m. CST, Dallas, Texas, while riding a presidential motorcade through the Relay Plaza. Assassinate John F. Kennedy. Sniper assassination. தெரியுமா? அவரை சேலஞ்ச் பண்ணி இந்த டேட்ல அவர் நாங்க ஷூட் பண்ணுவோம்னு சொல்லி, ஸ்னைப்பர்னா கன்னு, லாங்ல ஒரு பில்டிங்ல இருந்து கன்னு அவரோட செஸ்ட்ல புல்லட் பட்டு அவரை சாவடிச்சாங்க, சேலஞ்ச் பண்ணி. ஓகே, அப்போ அந்த அட்டாக் பண்ணவங்க என்ன தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு செக்டார்ல அவர் வீக்கா இருக்காருன்னு தெரிஞ்சு போயிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரான் அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் ஒழுங்கா இருந்தாலும், இஃப் தெர் இஸ் எனி ஃபெயிலியர் சான்சஸ் ஆஃப் த செக்யூரிட்டி இஸ் அ பிக் கொஸ்டின். ஸோ டிசாஸ்டர், ஈவன் incidents are very critical, that capability to hit business continuity, the entire recovery எல்லாமே. அப்போ நிறைய எமர்ஜென்சி பிளான், பேக்கப் பிளான், ரெக்கவரி பிளான், டெஸ்ட் பிளான், பிசினஸ் கண்டினியூட்டி பிளான் எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணணுங்கிறது முக்கியமான ஒரு கண்ட்ரோல். வாட் இஸ் பிசினஸ் கண்டினியூட்டி பிளான்? ஏதோ ஒரு பாதிப்பு இந்த பிசினஸ்க்கு வருதுன்னா அந்த பிசினஸ் நின்றுடக்கூடாது. ஓகே, பாதிப்பு வந்துச்சு, ஜஸ்ட் ரன் கண்டினியூ, அதுக்கு என்ன அடுத்த பேக்கப் எடுத்து என்ன போறீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்றதான் பிசினஸ் கண்டினியூட்டி பிளான். என்ஷூர் தட் பிசினஸ் இஸ் நாட் கெட்டிங் அஃபெக்டட். அப்படிங்கிறது எல்லாமே எந்த கண்ட்ரோல் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே வருது. ஓகே, அடுத்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்ன? சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியாச்சு, டெஸ்டிங் எல்லாம் பண்ணியாச்சு, ஃபீல்டுக்குள்ள வந்துச்சு, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம டே டு டே ஒர்க்கை தான், டே டு டே ஆக்டிவிட்டியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கம்பெனி நீ போற, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ற, நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்கு, ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற, திடீர்னு பார்த்தா நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, கீபோர்டு ஸ்ட்ரக் ஆகுது, இன்டர்நெட் ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்னா அதுக்கு பேரு டே டு டே ஆக்டிவிட்டி. அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது அதை சரி பண்றதுக்குன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் விச் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். உனக்கு தேவையான டே டு டே ஃபெசிலிட்டியை கரெக்டா கொடுங்க, எல்லாம் பண்ணிட்டு உனக்கு டே டு டே ஆக்டிவிட்டி கரெக்டா இல்லைன்னா அது சரி பண்றது பேர் தான் ஆப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். என்ன சொல்றான்? ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெய்லி ரன்னிங் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபெசிலிட்டிஸ். என்னப்பா எப்ப வந்தாலும் சிஸ்டம் அவைலபிளா இல்ல, சிஸ்டம் அவைலபிள் தான் நெட்வொர்க் அவைலபிளா இல்ல, நெட்வொர்க் அவைலபிள் இன்டர்நெட் அவைலபிளா இல்ல, திடீர்னு பார்த்தா கீபோர்டு பிரச்சனையா இருக்குது, சரி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்றது டே டு டே ஆக்டிவிட்டிஸ். இது ஒழுங்கா நடக்கிறதுக்கு உண்டான கண்ட்ரோல் யார் எடுத்துக்கிறா அப்படின்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் என்ன சொல்றான்? The control over computer operations govern the activities that directly support the day-to-day execution or either test or production system of the hardware and software platform. So hardware, software system எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுது அப்படின்னு முதல்ல பார்க்கணுன்றான். நெட்வொர்க் ஆப்ரேஷன் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிளாஸ்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி வெயிட், மை இன்டர்நெட் இஸ் நாட் ஒர்க்கிங். என்ன பிரச்சனை? நெட்வொர்க் ஆப்ரேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. நெட்வொர்க் ஒழுங்கா இல்ல, இன்டர்நெட் ஒழுங்கா இல்லைன்னா கூட என்னோட டே டு டே ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ அது ஒழுங்கா இருக்கா? திஸ் இன்க்ளூட் த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் நெட்வொர்க் ஆப்ரேஷன் அண்ட் மானிட்டரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்.
டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் என்ட்ரி. டெய்லி சிஸ்டம்ல என்டர் பண்ணக்கூடிய டேட்டா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களா, அதை ஒழுங்கா என்னால என்ட்ரி பண்ண முடியுதா, வேற ஏதாவது அதுல ஸ்ட்ரகிள் இருக்கான்னு செக் பண்ணி அதை ரெக்கவர் பண்றதுன்றது data preparation entry, irrespective of whether the data is obtained indirectly from the source document or directly from the customer keyboard. ஒன்று கஸ்டமரே டேட்டா என்ட்ரி பண்ணாலும் சரி, அதை கலெக்ட் பண்ணி யாரா ஒருத்தர் என்டர் பண்ணாலும் சரி, இன்டைரக்டா டேட்டா என்டர் பண்ணாலும் சரி, ensure that the day-to-day activity called data entry is not getting affected. Facility should be designed to promote speed, accuracy, and maintain the well-being of keyboard operators. Production control. This include the major functions like receipts, dispatch of input and output, job scheduling, management of service level agreements, and with the users, transfer of pricing charge level. So service level agreement na enna நம்ம சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். இவனோட நான் சர்வீஸ் லெவல் போட்டிருக்கேன், 24 hours வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணணும், மழை வெயில் காத்து லீவு எதுவுமே சொல்லக்கூடாது, அது ஒழுங்கா நடக்குதான்றது. ஃபைல் லைப்ரரி. லைப்ரரினால என்ன, நிறைய புக் இருந்தா அது பேர் புக்ஸ் லைப்ரரின்னு சொல்றோம். நிறைய ஃபைல் இருக்கிற இடத்த ஃபைல் லைப்ரரின்னு சொல்றோம். அதை ஒழுங்கா பாதுகாப்பா இருக்கா, அங்க தேவையான டேட்டா எனக்கு கிடைக்குதா, எனக்கு தேவையான முடிச்ச டேட்டா கொண்டு போய் வைக்கிறேனா அப்படிங்கிறத ஒழுங்கா பார்த்துக்கணும். This includes the management of organization, machine readable storage media like magnetic tape, cartridges, optical disc, எங்க டேட்டா இருந்தாலும் இது எனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு டேட்டா கிடைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிறது. அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ரோக்ராம் லைப்ரரி. ஒரு விஷயத்துக்கும் ஒரு பக்கா டாக்குமெண்டேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிட்டோம், சில காரணத்தால இந்த ப்ரோக்ராம் மாடிஃபை பண்றோம்னா டக்குன்னு மாடிஃபை பண்ண முடியாது. அந்த மாடிஃபை பண்றதுக்கு உண்டான அப்ரூவல் அது ஒரு டாக்குமெண்ட், எக்ஸிஸ்டிங்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட், அதை என்னவா மாத்த போறோம், அதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்தாலும் எல்லாமே வச்சு டாக்குமெண்டேஷன். இது ஒழுங்கா இருக்கணும். திஸ் இன்வால்வ்ஸ் தி டாக்குமெண்டேஷன் லைப்ரரி ensure that documentation stored securely, that only authorized personnel gain the access of document. The documentation is kept to date to date and that accurate backup existing of the document எல்லாமே இதை ஒழுங்கா பார்த்துக்கிறது. அண்ட் ஹெல்ப் டெஸ்க் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். இப்போ ஒன்றும் இல்லை, உங்க எஸ்எஸ்பி போர்ட்டல் எடுத்துக்கோங்க, ஹெல்ப் டெஸ்க், அதை பற்றி ஹெல்ப் டெஸ்க் அண்ட் செக்யூரிட்டி சப்போர்ட். உங்களுக்கு ஒரு இஷ்யூ, ஆர்டிகல்ஸ்ல ஒரு டவுட், ஃபோன் பண்ணா யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்ப என்ன பண்றீங்க, டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு ஒரு மெயில் பண்றீங்க. அந்த மெயிலை பார்க்கணும் அவங்க, ஓகே இந்த ஸ்டூடெண்ட் இந்த இஷ்யூக்காக பண்ணிருக்கான், அதை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, நீங்க காமனா தான் மெயில் போடுவீங்க, அதை கன்சர்ன் பர்சனுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணும்போது டிக்கெட் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா டிக்கெட் க்ளோஸ் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். இது எல்லாமே ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டிஸ், டே டு டே ஆப்ரேஷன். அப்புறம் கெப்பாசிட்டி பிளானிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்ன்றது என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆடிட் ஃபார்ம் ஸ்டார்ட், சிஏ முடிச்சுட்டு ஒரு ஆடிட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றீங்க, ரொம்ப புதுசு, சரி நமக்கு இன்னும் இவ்வளவு சீக்கிரம் பெரிய பெரிய கிளைண்ட்லாம் எங்க வர போறாங்க, ஒரு வருஷத்துக்கு நம்ம வீட்லயே நம்ம ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல இல்ல மாடியில ஒரு ரூம்ல நம்ம ஒரு ஆபீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 சிஸ்டம் போட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பையனை வந்து அசிஸ்டண்டா வச்சு ஆடிட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. மோர் சிம்பிளி யூ ஸ்டார்ட், யூ கேன் அவாய்ட் தி கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். ஒரு வருஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு கிளைண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா கிளைண்ட்ஸ் வராங்க. சில கிளைண்ட்ஸ் வந்து இதுக்கே வராங்க, ஆபீஸ்க்கே வந்து உங்க ஒர்க்கை வந்து ஒர்க் கொடுப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ இடத்துல ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ போக போக கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதே ஆஃபீஸ் நீங்க வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஒழுங்கா நடக்காது. ஸோ தட் யூஆர் ப்ரமோட்டிங் ஃபார் பிகர் ஆஃபீஸ். இதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டி பிளானிங். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு எந்த மாதிரி கெப்பாசிட்டி வேணும், நமக்கு என்ன மாதிரி நெட்வொர்க் ஸ்டைல் தேவைப்படும், எவ்வளோ சிஸ்டம்ஸ் தேவைப்படும், எவ்வளோ பர்சன்ஸ் தேவைப்படுவாங்க, எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும்ன்றது ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி, அதுவும் மெயினா நெட்வொர்க்குன்னு வரும்போது அந்த இன்டர்நெட்டுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன மாதிரியான ஃபயர் வால்ஸ் தேவை, எந்த மாதிரி டெக்னாலஜி தேவைன்னு ஃபர்ஸ்டே பிளான் பண்றது பேர் தான் கெப்பாசிட்டி பிளானிங். இது ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸ், தி கெப்பாசிட்டி பிளானிங் வேர் த ரிசோர்ஸ் டெஃபிஷியன்சிஸ் மஸ்ட் பி ஐடென்டிஃபைடு. என்ன டெஃபிஷியன்சி எனக்கு இப்போ இருக்கு சார், இடமே பத்தல, எங்க உட்காந்து ஒர்க் பண்றது, இந்த ஃபைல்லாம் எங்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் டெஃபிஷியன்சிஸ். வெல் இன் டைம் ஸோ தட் தே கேன் மேட் அவைலபிள் வென் தே ஆர் நீடட். அப்புறம் கடைசி கண்ட்ரோல் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் அவுட் சோர்ஸ்ட் ஆபரேஷன். நம்ம இன்டர்னல் ஸ்டாஃப்னு ஒன்று இருப்பாங்க, அவுட் சோர்ஸ் ஸ்டாஃப்னு ஒன்று இருப்பாங்க. இந்த அவுட் சோர்ஸ் ஸ்டாஃபுங்களை கரெக்டா நேரத்துக்கு அவங்க வராங்களா, கரெக்டான நேரத்துக்கு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் ஸ்வீப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டா எம்ப்ளாய் பண்றதே இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், அவங்க சம்பளம் கொடுக்கணும், பிஎஃப் கொடுக்கணும், லீவு கொடுக்கணும். அதே ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்கிட்ட கொடுத்துன்னு வச்சுக்கோ, 24/7 இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பந்த்னா கூட 2 பேரும் அனுப்பிச்சு வைப்பான், ஏன்னா ஆஃபீஸை கிளீன் பண்ணணும் அப்படின்னு. அவன் என்னோட அவுட் சோர்ஸ் ஸ்டாஃப்.
அவன் கரெக்டா வரானா, கரெக்டா ஒர்க் பண்றானா, என் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு பேரு திஸ் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கேரிங் அவுட் டே டு டே மானிட்டரிங் ஆஃப் அவுட் சோர்ஸ்ட் கான்ட்ராக்ட். புரியுதா? சோ இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்பொழுது 2 விதமா கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. ஒன்னு மேனேஜர் சைடு இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன், இன்னொன்னு அப்ளிகேஷன் சைடுல இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன். அப்ளிகேஷன் கான்ட்ரிபியூஷன் நம்ம இன்னும் பார்க்கல. இத மேனேஜர் சைடுல எல்லாம் ஒழுங்கா வச்சிருக்காங்களா, அப்ளிகேஷன் சைடு ஒழுங்கா டெவலப் பண்ணிருக்காங்கன்னு ரிவ்யூ பண்ண வேண்டியது ஒரு ஆடிட்டருடைய ரோல். அந்த மேனேஜரியல் கண்ட்ரோல்ல வந்து டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அவங்களோட ரோல் என்ன, சிஸ்டம் டெவலப்மெண்ட் அவங்களுடைய ரோல் என்ன, ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் அவங்களுடைய ரோல் என்ன, டேட்டா ரிசோர்ஸ் அவங்களுடைய வேலை என்ன, செக்யூரிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் அவங்களுடைய வேலை என்ன, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தான். அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் இவங்களுடைய வேலை எல்லாமே which is called as managerial top managerial control. So with this we'll complete today's session. கிளியரா ஏதாவது புரிஞ்சுதா இன்னைக்கு உங்களுக்கு? Yes, sir. ஓகே, ஸோ ஹாவ் அ குட் டே. நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு மார்னிங் இதே மாதிரி 7 to 9 பார்க்கலாம். ஓகே, ஏன்னா கொஞ்சம் நைட்ல ஸ்லீப்பிங் டோஸ் போடுறேன், பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நைட்டே ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தான் தூங்கினேன். ஸோ நான் மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டோ ஸ்லீப்பிங் டோஸ் யூஸ் பண்ணுறேன். 7 o'clock பார்க்கலாம். ஓகே, பை. Thank you, sir.